அரகரா சிவ சிவா சம்போ மகாதேவா. ஆமாம் ஐயா. ஆண்டவா பகவானே, படியளக்கும் பரமேஸ்வர கடவுளே. ஆமா, கேமராவுக்கு நல்லா போஸ் கொடுங்க. ஆமா. ஆண்டவா பகவானே, பரம்பொருளே, ஆமோ ஈசனே, சிவபெருமானே, சிவபெருமானே. அப்படியே ஆண்டவனை நோக்கி கொண்டு தவம் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி தவம் இருக்கிறா வல்லரக்கை. அப்படியே ஒன்றல்ல இரண்டல்ல 12 வருடங்களாகவே தவம் இருக்கிறான். ஆமாம் ஐயா. 12 வருடங்களாக தவம் இருக்கக்கூடிய வேளையில ஆமாமோ அந்த அரக்கனுடைய தவநிலையாகப்பட்டது எப்படி இருக்கிறது பாருங்கண்ணா. எப்படி இருக்கிறது ஐயா? அந்த அரக்கனுடைய தவநிலையாகப்பட்டது காற்றடித்து மணல் பரப்பி கரையான் புற்றே வளர்ந்து விட்டது. அப்பேற்பட்ட தவம் செய்து கொண்டிருக்கின்றான். சரி, பார்த்தார் ஆண்டவன் சிவபெருமான். இப்படி தவம் இருக்கக்கூடிய இந்த அரக்கனுக்கு, இந்த வல்லரக்கர் ஆச்சுதனுக்கு சரி நாம் கண்டிப்பாக வரம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பாருங்க எப்படி எப்படி அந்த வல்லரக்கனுடைய வந்து எப்படி சொல்லுதா தெரியுமா? என் மகனே வல்லரக்கா, உனக்கு என்ன வரமது வேண்டும் அப்பா, வேண்டும் அப்பா என்று கேட்டார் சிவபெருமான். வேண்டும் அப்பா என் மகனே வல்லரக்கா, எடா என் மகனே வல்லரக்கா, என்ன வர வேண்டும் அப்பா, அப்படியே சொன்னபோது அண்ணன் டிவி காரண்ணே, இந்த டிவி லைஃப் வந்து வெளிநாட்டுக்கு போவானே, எல்லா இடத்துக்கும் பேரா, உலகம் பூரா பேரா. நிஜமாவா? வெளிநாட்டுல இருந்து பாக்கலாமா? அழகா பார்க்கலாமே. அப்படியா? போன் போட்டு சொல்லிட்டு போ. என் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான். ஆமா ஐயா. அப்படியா? சரி, நான் அப்ப நாடுதான் தமிழ்நாடுதான் மட்டும்தான் பாக்கலாம்னு நினைச்சேன். வெளிநாடு உலகம் பூரா பாக்கலாம். ஏ அப்பா, லண்டன்ல இருந்து கூட பாக்கலாம், சிங்கப்பூர்ல இருந்து பாக்கலாம், மலேசியால பாக்கலாம், அமெரிக்கால இருந்து பாக்கலாம். ஆண்டவன் பகவானுடைய நாமத்தை சொல்லிக் கொண்டு அப்படியே உச்சரித்து கொண்டு தவம் இருக்கக்கூடிய வேளையில ஆமாம் ஐயா. அரகரா சிவசிவா சம்போ மகாதேவா. ஆமாம் ஐயா. எப்படி தவம் இருக்க உடனே ஆண்டவன் சிவபெருமான் நந்தி பகவானை அனுப்பி அந்த அரக்கனை கைலைக்கு அழைத்து வர சொன்னார். அப்படியே அழைத்து வர சொன்னார். கைலைக்கு அழைத்து வந்த உடனே ஆண்டவன் சிவபெருமான் அரக்கனை பார்த்து சொன்னாராம். என்ன சொன்னார்? என்ன சொன்னார்? ஆண்டவனாகப்பட்ட இந்த சிவபெருமான் எப்படி எப்படி பகவான் அந்த அரக்கனை பார்த்து மகனே அரக்கா, மகனே அரக்கா, உனக்கு என்னப்பா வர வேண்டும், சீக்கிரம் வரத்தை கேளப்பா அப்படி என்று சொல்லக்கூடிய வேளையிலே பார்த்தா அந்த வல்லரக்கராட்சுதன் எப்படி எப்படி பகவானே, ஆமா எனக்கு ரொம்ப ஆசை கிடையாது, எனக்கு ரொம்ப ஆசைலாம் இந்த மாதிரி கிடையாது. எனக்கு வந்து சின்ன வரம் கொடுத்தா போதும், சிறிய வரம் நீங்க தந்தப்போ சரி. அப்படி என்று எப்படிப்பட்ட வரத்தை கேட்டானா? எப்படி எப்படி எனக்கு எள்ளு இல்லையும் சிறிய வரம் ஈஸ்வரனே தாருமையா, கடுகுலையும் சிறிய வர கரை கண்டனே தாருமையா, பகவானே பரம்பொருளே, பகவானே பரம்பொருளே, எல்லை சிறிய வரும் சிறிய வரும், எல்லை சிறிய வரும் சிறிய வரும், ஈஸ்வரனே தாருமையா, ஐயா ஈஸ்வரனே தாருமையா, ஐயா சிறிய வரும் எள்ளிலையும் சிறிய வரத்தை கேட்டான் அரக்கன். இந்த வல்லரக்கே விவரமா வரத்தை கேட்டார். உடனே பார்த்தாரா சிவபெருமான். படியளக்கும் பரமசிவம் பார்த்தார். எப்பா என் மகனே அரக்கா, என்ன என்ன பகவானே, என்னப்பா கேக்குற? எள்ளிலையும் சிறிய வரம் சுவாமி, எனக்கு எள்ளிலையும் சின்ன வரம் போது சுவாமி, கடுகுலையும் சிறிய வரம் கேக்குறியப்பா? ஆமா, நான் தான் கேட்டேன் சுவாமி. அப்படி என்று கேட்ட உடனே
எப்படி எப்படி உடனே பாருங்கன்னா சரி என் ஆண்டவனாகப்பட்ட இந்த சிவபெருமான் படியளக்கும் சிவபெருமான் எப்படிப்பட்ட வரத்தை கேட்டானா இந்த அரக்கன்? இந்த வல்லருக்கு எப்படி வரத்தை கேக்குற? அதாவது என் கைகளிலே 5 விரல் இருக்கு. நல்லா கவனமா கேளுங்க. 5 விரல் இருக்கு. தாய்மார்களே கவனமா கேட்கணும், பழக்கம் பேசக்கூடாது. எல்லாரும் கவனமா கேளுங்க. சத்தம் சத்தம் சத்தம். அதாவது ஆமா இந்த வல்லரக்கன் வரம் கேட்கான். எப்படி கேக்குறான் வரத்தை? அதாவது என்னய்யா? எள்ளிலையும் சிறிய வரம். எள்ளிலையும் சிறிய வரம். எப்படி கேட்டானா? எப்படி கேக்குறா? எனது வலது கையில 5 விரல் இருக்கிறது. 5 விரல் இருக்கு. எனக்குலாம் 5 விரல் இருக்கு. எல்லாத்துக்கும் தான் இருக்கு. ஆமா. ஏன் சத்தம்? சத்தம். அதாவது எப்படி இந்த 5 விரலுக்கு ஒரு பேர் உண்டு. நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. எல்லாருக்கும் தெரியுமா? தெரியுமா? இந்த 5 விரலுக்கு ஒரு பேர் உண்டு. இப்படி 5 விரலுக்கு என்ன பேரு? இந்த விரலுக்கு என்ன பேரு? என்ன பேரு? 5 விரலுக்கு ஒரு பேர் உண்டு. உண்டு உண்டு. ஆமா. இது என்ன பேரு? இது என்ன விரல்? இது என்ன விரல்? சொல்லுப்பா. சொல்லுங்கப்பா யாராவது. இது சொல்லுப்பா. இதுதான் கட்ட விரல். இதான் பெருவிரல், கட்ட விரல். ஆமா. சரி. இதுக்கு அடுத்தால இருக்கக்கூடிய விரலுக்கு பேர் என்ன பேரு? அது என்ன பேரு? என்ன பேரு? ஆள்காட்டி விரல். சரியான விடை. இந்த நடுவுல இருக்குல்ல அந்த விரலுக்கு பேர் என்ன விரல்? அதுக்கு பேர் தான் பாம்பு விரல். பாம்பு. கரெக்ட். அப்ப இந்த விரலுக்கு பேர் என்ன பேரு? மோதிர விரல். அப்ப இந்த விரலுக்கு பேர் என்ன பேரு? சுண்டு விரல். நம்ம மேல யாருமால படத்துல தப்பிக்க முடியாது. ஐயா அப்ப பெரிய கேள்விதான். ஐயா சரி நீங்க நான் இது காரணம் இல்லாம சொல்லல. இந்த 5 விரலும் ஒற்றுமையா இருந்தா தான் சரி ஒரு மனிதனால வாழ முடியும். ஆமா உண்மையிலேயே வாழ முடியும். உண்மைதானே? இதான் உண்மை. ஒரு கை தட்டினா ஓசை வருமா? பல கை தட்டினா தான் ஓசை வரும். எல்லாரும் ஜோரா கை தட்டுங்க. ஜோரா கை தட்டுங்க, கை தட்டுங்க. எப்படி இருக்கு? அப்பா அம்பை வர தாங்க. அப்போ எல்லாரும் கை தட்டினா தான் சத்தம் கேட்கும். எல்லாரும் குரல் கொடுத்தா தான் சத்தம் வெளியில வரும். ஒரு கையை தட்டுனாக்கி சத்தம் வராது. ஆமா தனி மரம் தொப்பாகாது. அப்ப இந்த 5 விரலிலே சரி இந்த 5 விரலுக்கு ஒரு சின்ன போட்டி வந்துட்டான். என்ன 5 விரலுக்கு என்ன கோட்டி வந்தது? கோட்டி இல்ல, உமக்கு தான் கோட்டி. நீங்க தானே கோட்டி. போட்டின்னு உங்க காது கேட்க மாட்டேங்குது. ஏற்கனவே ஒரு ஸ்பீக்கர் அவுட் தான். உங்க காத்த அறுக்கணும். ஏற்கனவே அறுத்தா வச்சிருக்கு. ஐயா தம்பி 5 விரலுக்கு ஒரு போட்டி வந்துதான். 5 விரலுக்கு என்ன போட்டி? கவனமா கேளுங்க தாய்மார். இந்த கட்ட விரல் சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சுது? நம்ம 5 விரலையும் நான் தான் பெரியவன்னு சொல்லிச்சான். நான் தான் பெரியவன்னு சொல்லுது. ஏய் நான் தான். இந்த கட்ட விரல் இல்லன்னா சரி ஒரு பேனா பிடிச்சு எழுத முடியுமா? முதல்ல பீடியில வெட்ட முடியுமா? பீடி சுத்த முடியுமா? அதானே. இந்த கட்ட விரல் இல்லாம ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஒரு செம்ப தூக்க முடியுமா? ஒரு மம்படி பிடிச்சு வெட்ட முடியுமா? அதான் நான் தான் பெரியவன் இந்த விரல் சொல்லிச்சான். சரி இந்த ஆள்காட்டி விரல் சொல்லிச்சான். அது என்ன சொல்லுது? என்னடா கட்ட விரல் பெரியவங்க? ஆமாப்பா நான் ஆள்காட்டி விரல் தான் பெரியவன் நான் சொல்லிச்சான். சரி எந்த வகையில பெரியவன்? யாருனாலும் ஒரு ஆள் அங்க நிக்கிறான், ஒரு வீட்டு அடையாளம் காட்டணும்னா சரி இந்த கட்ட விரல வச்சா காட்டுதாங்க? இல்ல இந்த ஆள்காட்டி விரல வச்சுதானே காட்டுதாங்க. என்ன சொல்லுவாங்க? அந்த இருக்கம் பாருங்க. அந்த பாருங்க. அந்த வீடு தான் 3வது வீடு. இந்த இருக்காரு பாரு. அந்த பாருங்க. இந்த இருக்காரு பாருங்க. இந்த இருக்காரு பாருங்க. இந்த இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி ஆமா இந்த கையை வச்சுதான் காட்டுறாங்க. இந்த விரல வச்சு ஆள்காட்டி விரல் அப்படின்னு இந்த விரல் சொல்லிச்சா இவனோட நான் தான் பெரியவன்னு சொல்லிச்சான். சரி உடனே இந்த நடுவிரல் சொல்லிச்சான். நடுவிரல் என்ன சொல்லுது? போங்கடா 2 பேர்ல போங்கடா. போங்கடா பொசுக்கிட்டு பயில. ஏன் 5 பேர்லயும் அளந்து பாப்போம். 5 பேர் நட்டமா நில்லுங்க. யாரு பெரியவனை வளர்த்தியா இருக்கா? யாரு 5 பேர் வளர்த்தி? யார் வளர்த்தி? நடுவிரல் நான் தானே பெரியவன். அப்ப நீதான் பெரியவன் அப்படி இந்த விரல் சொல்லிச்சான். சரி உடனே இந்த விரல் சொல்லிச்சா என்ன சொல்லுது? நீங்க 3 பேருமே தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அர்த்தம் இல்லாம சண்டை போடுறீங்க. ஆமா உங்க 3 பேருமே நீங்க தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அப்படியா? நீங்க என்னதான் போட்டாலும் என் கையில தான் கொண்டு மோதிரத்தை போடுவாங்க. தாய்மாம மோதிரம் போடும்போது என் விரல தான் போடுவாரு. அதனால ஆமா நான் தான் பெரியவன்னு சொல்லி அவரு சண்டை போடுறாரு. இந்த மோதிர விரல் சொல்லுமா. சரி எல்லாம் கவனமா கேட்டுட்டு இருக்கீங்களா? நல்லா கேளுங்க. அடுத்தலாம் வரப்போகுது. இப்ப கடைசி இந்த குட்டி விரல் இருக்குல்ல, சுண்டு விரல். இது பேர் என்ன பேரு? அது சுண்டு விரல். இந்த சுண்டு விரல் சொல்லிச்சா என்ன சொல்லுதுயா? எப்பா உங்க 4 விரலையும் சுண்டு விரல் நான் தான் பெரியவன்னு சொல்லிச்சான். அது நான் தான் பெரியவன் சுண்டு விரல் சண்டை போடுது. என்ன அர்த்தம் இருக்கு பாருங்க. என்ன பெரியவன்? எதுல பெரியவன் சொல்லு பாப்போம். எதுல பெரியவன் சொல்லுங்க பாப்போம். அப்படியே எல்லாரும் சுண்டு விரல் பெரியவன் சொல்லுத. அதானே சுண்டு விரல் அப்படி என்ன பெருமை இருக்கு? எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமா போயிட்டு. சரி பாருங்க பில்லு பாட்டு பாத்துட்டு இருக்கவங்களே ஆச்சரியத்துல தான் இருக்காங்க. எல்லாரும் டவுட்டா தான் இருக்காங்க. சுண்டு விரல் என்ன பெரியவன்? டாடி எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு எல்லாரும். அப்படி சொன்ன உடனே இந்த சுண்டு விரல் என்ன சொல்லிச்சான் தெரியுமா? என்ன சொல்லுது பாருங்க. ஐயா நல்லா கேளுங்க. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு கோயிலுக்கு போறோம். சரி முத்தாரம்மன் கோயிலுக்கு போறோம். முத்தாரம்மன் கோயிலுக்கு போறோம். திருச்செந்தூருக்கு போறோம். ஐயா கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போன உடனே நம்ம முதல்ல என்ன செய்வோம்? என்ன செய்வோம்?
நான் போய் பந்தில உட்காருவேன். பந்தியில உட்கார்றதே குறிக்கோளா உட்கார்ந்துருங்க நீங்க. நமக்கு வயிறு நிறையணும் அவ்வளவுதான். ஐயா கோயிலுக்கு போன உடனே முதல்ல என்ன செய்வான்? சொல்லுங்க எல்லாரும் சொல்லி தாய்மா சொல்லுங்க. என்ன செய்வான்? கோயில் பண்ண என்ன செய்வான்? சாமி கும்பிடுவான். சாமி கும்பிடும்போது என்ன செய்வான்? இப்பதான் நீ கேட்கணும் கவனமா கேளுங்க. சாமி கும்பிடும் போது ஆமா யாரு முன்னால இருந்து சாமி கும்பிடுவா? 5 விரல்ல யாரு முன்ன நிக்கா? சுண்டு விரல் தானே முன்னாடி நிக்கி. பொடிப்பைய சின்ன பையன் தான் முன்ன. அப்ப இந்த சுண்டு விரல் செஞ்சா எடா 4 பேரும் எனக்கு பிறத்தால் தானே நடக்கியா? எனக்கு பின்னதானப்பா இருக்கே 4 பேரும். 4 பேரும் எனக்கு பிறத்தால் தானே நடக்கியா? வாங்கடா போடுங்க பொசுக்கட்ட பையனோட புழுக்க பயிலா அப்படின்னு சொல்லி இந்த சுண்டு விரல் சொல்லினா எல்லாத்தோட நான் தான் பெரியவன்னு சொல்லி அது சண்டை போடுது. இப்படி 5 விரலும் சண்டை போட்டா சரி மனுஷன் வாழ முடியுமா? முடியவே முடியாது. அதனால எப்படி எல்லாருக்கும் காப்பி வருது பாருங்க, வரிசையா வந்துடும். அப்படி இருக்கும்போது பாருங்கன்னா இந்த ஆள்காட்டி விரலை கொண்டு என் தலைய 3 தடவை சுத்தி, என் தலைய 3 நேரம் சுத்தி நான் எந்த திசை நோக்கி நீட்டினாலும் கொண்டு நீட்டினாலும் அப்படியே அக்கினி தீப்பிடிச்சு எரிய வேண்டும். அப்படிப்பட்ட வரத்தை கேட்டான் இந்த வல்லரக்கராட்சுதன். வரத்தை கேட்டான். ஆட்டுமென்று சம்மதித்து ஆட்டுமென்று சம்மதித்து ஐயா சம்மதித்து ஆண்டவனார் சிவபெருமான் சம்மதித்து ஆண்டவனார் சிவபெருமான் இம்மவனே வல்லரக்கா ஐயா இம்மகனே வல்லரக்கா மகனே வல்லரக்கா எனது வார்த்தை சொல்லுகிறார் வல்லரக்கா அடே வல்லரக்கா, ஏ வல்லரக்கா, நீ கேட்டபடியே உனக்கு வரத்தை கொடுத்தேன். தந்தேனடா வரத்தை, நீ கேட்டபடியே கொடுத்தேனப்பா. சரி, ஆள்காட்டி விரலை கொண்டு தம்பி அப்படி உட்காருங்க. ஆள்காட்டி விரலை கொண்டு நீ எந்த திசை நோக்கி நீட்டினாலும் விரலை கொண்டு நீட்டினாலும் தீப்பிடித்து எரியதும் அப்படியே பக்கினியா எரிஞ்சு போட்டோம். அப்பேற்பட்ட வரத்தை உனக்கு தந்தேன். ஆனால் சரி, தந்த வரத்தை கொண்டு நீ தன்மையோடு ஆள வேண்டும். தன்மையோடு நீ ஆட்சி புரிந்தால் அம்மா இத்தரணியெல்லாம் நீ ஒரு குடைக்குள் ஆழ்வாய். ஆனால் தந்த வரத்துக்கு மட்டும் நீ தரங்கட்டு நடந்தால் தந்த வரமே உன்னை கொள்ளும் பிடி வரத்தை அப்படின்னு வரத்தை கொடுத்தார். பார்த்தான் இந்த வல்லரக்கராட்சுதான் என்ன பண்றா மாதிரி என்னையா நினைக்கிறான். வரத்தை வாங்க மட்டும் ஐயா ஜாமி ஜாமின்னா ஜாமின்னு கும்பிட்டு விழுந்தா வல்லரக்கன் வரத்தை வாங்குற வரைக்கும். ஆமா, இப்ப பாருங்க நிறைய பேர் அவங்க காரியம் ஆகணும்னா உங்களுக்கு காணாதா அது 1000 ரூபாய் கைமாத்து வந்து அண்ணாச்சி காணுமா உங்களுக்கு காணுமா அவங்க குடும்பம் எப்படி குடும்பம்னு சொல்லுவாங்க. ஆமா, பெருசா பேசுவா. எல்லாம் வாங்கி முடிச்ச பிறகு காரியம் முடிஞ்ச பிறகு ஆமா நம்ம தான் எல்லாம் செஞ்சிடலாம். ஆமா, பெரிய 1000 ரூபாய் தருவேன் அப்படின்னு ஆட்கள் உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. வாங்கும்போது ஒரு பேச்சு, கொடுக்கும்போது ஒரு பேச்சு. வர வாங்க தண்டியே வல்லாருக்கே குறிஞ்சி நின்னான். அப்படியே சிவபெருமான் வரம் தந்தைன்னு தான் சொன்னாரு. மலத்திட்டான், அப்படியே நிமிந்துட்டான். என்னாச்சு பாருங்க. எப்படி அந்த வல்லரக்கராட்சுதன் தன்னுடைய ஆள்காட்டி விரலை தலைய 3 தடவை சுத்தி ஆமா ஐயா எந்த திசை நோக்கி நீட்டினாலும் தீப்பிடித்து எரியக்கூடிய வரத்தை வாங்கி கொண்டு அவன் மனதில் நினைக்கிறான் பாருங்க. எப்படி பகவானிடத்துல வாங்கின வரத்தை கொண்டு நம்ம தலையை சுத்தி எங்க நீட்டினாலும் தீப்பிடிச்சு எரியும். அந்த எரியக்கூடிய வரத்தை சிவபெருமான் தந்துட்டாரு. அப்படின்னா சரி, நம்ம வரம் கொடுத்த சிவபெருமான் மேல கை நீட்டி பார்த்தானே வாய்ப்பே நினைப்ப பாத்தியடா. சிவபெருமான் தான் வரம் கொடுத்திருக்காரு. அவரை நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா என்ன, நம்ம விரல கிட்ட அவர் எரிஞ்சு போட்டுமே அப்படி என்று சொல்லி இந்த வல்லரக்கை என்ன பண்றான் பாருங்கன்னா, என்ன நினைக்கிறான். ஆண்டவன் சிவபெருமானை நோக்கி விரலை நீட்டி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி ஆமா ஐயா ஆள்காட்டி விரலை கையில் எடுத்தான். தலையை 3 தரம் சுத்திட்டான். அப்படியே சுத்தி வந்தான். என்ன பண்றான் பாரு. என்னாச்சு ஐயோ என்னாச்சு. பகவான் வரம் கொடுத்த சிவபெருமானையே கை நீட்டலாமாப்பா. இந்த வல்லரக்கை அப்படி கை நீட்டிட்டு வரானே. ஒரு மனுஷன் வந்து நன்றியை மறக்கலாமா? நன்றியை மறக்க கூடாது ஐயா. செய்த நன்றியை ஒரு நாள் ஒருத்தன் மறந்துட்டான்னு வச்சுக்கோ, அவன் மனுஷ பிறவியே கிடையாது. செய்த நன்றியை மட்டும் மறக்கவே கூடாது. மனுஷ பிறவி கிடையாது, அவன் தான் அரக்க பிறவி.
ஆமா அரக்கன் தானே செய்த நன்றியை மறக்கான். வல்லரக்கன் தானே மறக்கான். பகவானிடத்துல வரத்தை வாங்குற வரைக்கும் சாமி சாமி சாமின்னு வரத்தை வாங்கிட்டு பாய்மையை கும்பிட்டு விழுந்து வரத்தை வாங்கிட்டு அவன் தலைய 3 தரம் சுத்தி எங்க நோக்கி நீட்டினாலும் தீப்பிடிச்சு எரியும்னு சொல்லி சிவபெருமான் வரத்தை கொடுத்துட்டார் இல்லையா? நல்லா கவனமா கேளுங்கம்மா. வரத்தை வாங்கின இந்த வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன் ஆமா வரம் கொடுத்த சிவபெருமானே எரிக்க வேண்டும், அவரை எரிச்சு சாம்பலாக்க வேண்டும். அப்படி என்று பகவானை நோக்கி வருகிறான். ஆமா ஐயா, என்னத்தான் பகவானை நோக்கி வந்தாலும் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் கொடுத்த வரமானது என்ன எரிக்கக்கூடிய வரம். எரிக்கக்கூடிய வரத்தை கொடுத்தாரு பரமசிவன். பகவான் கொடுத்த வரமா இருந்தாலும் ஆமா ஆமா ஐயா, ஆண்டவனை எரிக்காமல் விடுமா? தன் வீட்டு விளக்கானாலும் நம்ம முத்தம் கொடுக்க பொறுக்குமா? ஆண்டவனாகப்பட்ட இந்த சிவபெருமான் பாருங்க எப்படி எப்படி காப்பி நல்ல டேஸ்டா இருக்கு. ஆமா நல்ல உங்க காப்பி குடிக்க 1 வருஷம் பாத்திருந்தோம், அதுக்காகத்தானே பல வருஷம் காத்திருந்தோம். சூப்பர் காப்பி. இந்த 1 கிளாஸ் கடுங்காப்பிக்கே சரத்குமார் பாட்டா? ஆமா அதுதான் இந்த பாட்டு. சரி ஒரு பால் காப்பி உங்களுக்கு ஒரு போண்டா வடை வாங்கி தந்தா என்ன பாட்டு படிப்பீங்க? சிமெண்டோட உருண்டுருவேன். அடப்பாவமே உருண்டே அம்பைக்கு போயிருவேன். அப்ப உங்களுக்கு கடுங்காப்பியே போதும். கரெக்ட் ஐயா. என்ன? ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எரிக்க வேண்டும். எரிக்க வேண்டாம். பகவானை எரித்தோமனால் நம்ம எரித்தோமனா பாப்பாக்கு முயல் குட்டி தலப்பாவை பத்தில முசல் குட்டி விளைக்காது. ஈசனாகப்பட்ட சிவபெருமானை நோக்கி அப்படியே கரங்களை 3 தரம் தலையை சுத்தினா, தலையை 3 நேரம் சுத்தினா வல்லரக்கே ஆண்டவன் பகவானை எரிக்க வேண்டும் என்று சொல்லி சிவபெருமானை நோக்கி வருகிறான். என்ன நினைக்கிறான் பாருங்க? என்னையா நினைக்கிறான்? அந்த பகவானைத்தான் எரித்தமானால் பகவானைத்தான் எரித்தமானா அந்த கைலாசத்தை ஆளலாமே, அந்த கைலாசத்தை ஆளலாமே. பகவானைத்தான் எரித்தமானா கைலாசத்தை ஆளலாமே. ஆண்டவனை இருத்தமானா ஆண்டவனை இருத்தமானா அகிலத்தையே ஆளலாமே. கடவுளை தான் இருத்தமானா கைலாசத்தை ஆளலாமே என்று சொல்லி வல்லரக்க எண்ணாத எண்ணமெல்லாம் என்னுவான வல்லரக்க என்னுவான வல்லரக்க ஐயா என்னமல்ல ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் எப்படி எப்படி இந்த யாழி டிவி யூடியூப் சேனல் வந்தது நம்ம கோயிலுக்கு வந்துரு பாத்தீங்களா? இல்ல நம்மள நீ டிவி எடுக்க வந்தாரு. ஆமா இப்ப உலகத்துல இருக்கவங்களை பூரா இவர் தூங்க விட மாட்டேங்காரு. என்னாச்சு? எல்லாரும் 10 மணிக்கு வேலையை முடிச்சோன்னு டிவி எடுக்க ஆரம்பிச்சுறாங்க. ஆமா ஆமா அண்ணாச்சி இன்னைக்கு எந்த ஊர்ல இருக்கீங்க? எங்க எடுக்கீங்க அப்படின்னு எல்லாரும் பாருங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கிராண்ட் ஆகி போச்சு. அவங்களுக்கு இப்ப ரொம்ப மேல மேட்டால் டாப் ஆயிட்டு ஆஹா போன் வந்துகிட்டே இருக்கு. அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில என்ன ஐயா நல்லா கேட்கணும், கவனமா கேளுங்க. இப்ப அரக்கன் தலைய 3 தரம் சுத்தி ஆமா யார கை நிட்டு வரான்? யார எரிக்கைக்கு வரான்? சொல்லுங்க. அரக்கன் தலைய சுத்தி யார கை நிட்டு வரான்? அப்ப நீங்க இவ்வளவு உறங்கிட்டு இருந்தீங்களோ? ஐயா எங்க அக்கா வரிசையில உட்கார்ந்துட்டு நான் கேட்க டக்குன்னு பதில் சொல்லுவேன். அப்படியாக இருக்கும் போது எப்படி எப்படி ஆண்டவன் சிவபெருமானை எரிக்கிறதுக்கு வரான். பகவானை எரிக்கிறதுக்கு யாரா வல்லரக்கே ஈசனாகப்பட்ட சிவபெருமான் பார்த்தாரு. சரி அச்சோ ஐயா நாம இங்க இருந்தோம்னு சொன்னா நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துரும். நாம உயிருக்குத்தான் ஆபத்து. இந்த வல்லரக்கே நம்மளெல்லாம் எரிக்க வாரான் வாய்ப்பே. சரி அப்படி என்று சொல்லி படியளக்கும் பரமசிவம் பார்த்தார். ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் எப்படி எப்படி இங்க இருந்தோம்னா நம்ம உயிருக்கு ஆபத்து என்று சொல்லி ஆமையா அரக்கனுக்கு பயந்து போய்
ஆமா ஆண்டவன் சிவபெருமான் அந்த அரக்கனுக்கு பயந்து போய் ஆமா அப்படியே ஓட ஆரம்பிச்சார். அப்படியே ஓட்டம் பிடிக்கிறார். ஐயா என்னாச்சு? பகவானே ஓடும் போது கைலாசத்துல யாரு இருப்பா? யாருதான் இருக்க முடியும்? ஆண்டவன் சிவபெருமானே ஓடும் போது ஆமையா கைலாசத்திலே அங்க யாரு இருக்க முடியும்? கொத்தனாரு ஓடும்போது கையாளி சாந்தியட்டியை கொண்டுகிட்டுல ஓடிடுவான். அதானே பள்ளிக்கூடத்துல வாத்தியாரு ஓடும்போது பிள்ளைகள் எல்லாம் ஓடிடுவாங்களே. ஆமா அதுபோது அண்ணாயி புலவர் நீங்க ஓடா 5 பேர் நாங்க ஓடிடுவோமே. நான் ஓடமாட்டேயா. அப்படியா? ஆண்டவனாகப்பட்ட இந்த சிவபெருமான் பாருங்க எப்படி எப்படி அந்த அரக்கனுக்கு பயந்து போய் எப்படி ஓடிதாரு பாருங்க. எப்படி ஆண்டவன் பகவான் ஓடும் போது அங்க யாரு இருக்கிறா? யாரு இருக்கிறா? பகவானுக்கு பிறத்தால எல்லாரும் ஓடிட்டாங்க. எல்லாருமே ஓட்டம் பிடித்தார். ஆமா சரி பகவானுக்கு பிறத்தால எல்லாருமே ஓட்டம் பிடித்தார். எல்லாரும் ஓடிட்டாங்க. சரி யாரெல்லாம் ஓடுதா பாருங்க. யாரெல்லாம் ஓடுகிறான்? நல்லா கவனமா கேட்கணும். எல்லாரும் கவனமா ஒரு கேள்வி கேட்பேன். கரெக்டா பதில் சொல்லணும். யாரெல்லாம் ஓடுதா? யாரு யாரு? ஆதிசிவன் ஓடினார், ஐங்கரன் ஓடினார், இந்திரன் ஓடினார், சந்திரன் ஓடினார், உஷாம கொடை பிடிச்ச குண்டோதரன் ஓடினார், ஆட்டுக்கடா வாகனத்துல அக்னி தேவன் ஓடினார், எருமக்கடா வாகனத்துல யமதர்ம ஓடினார், வெள்ளை யானை மீதமர்ந்து தெய்வேந்திர ஓடினார், பெருச்சாளி வாகனத்தில பிள்ளையாரு ஓடினார், 8 நாள எல்லோரும் ஓடினார், அரக்கனுக்கு தான் பயந்து அனைவருமே ஓடினார், ஏ கைலாசம் விட்டளவோ எல்லோரும் ஓடினார், வானவர் ஓடினார், மறையவர் ஓடினார், இந்திரன ஓடினா, சந்திரன ஓடினா, இந்திரன ஓடினா, சந்திரன ஓடினா, 8 நாள எல்லோரும் ஓடினா, 8 நாள எல்லோரும் ஓடினா, பகவான் ஓடும் போது பக்தரெல்லாம் ஓடினா, வண்ணமயில் வாகனத்தில வடிவேலன் ஓடினா, பெருச்சாளி வாகனத்தில் பிள்ளையாரு ஓடினா, அப்படி 8 நாளா 8 நாளா எல்லோரும் ஓடினா, 8 நாளா ஒரே ஓட்டா. அம்பை ஓடிடுவாரு. 8 நாளா 8 நாளா ஒரே ஓட்டா. ஒரே ஓட்டம். என்ன ஓட்டம்? மேடையே ஆடுதப்பா. 8 நாளா ஒரே ஓட்டா. ஐயா என்ன ஆச்சு? பாப்பா ஒரு கொஸ்டின் வரப்போகுது. பாப்பா பாருங்கண்ணே. அன்னத்தை பாட்டியா அப்பட்ட கேக்கு பாட்டிக்கோ, அப்பட்ட கேக்கு பாட்டிக்கோ. என்ன பாப்பா பாருமான ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான். ஆமா ஆமையா. என்ன படி இழந்து வரக்கூடிய சிவபெருமான் எப்படி எப்படி ஈசனாகப்பட்ட சிவபெருமான் எல்லாம் கவனமா கேட்கணும். பகவானே வரத்தை கொடுத்து ஓடுதார். வைத்தியார பரமசுமையே ஓட்டம் பிடிக்காரு. ஆண்டவன் சிவபெருமானே வரத்தை கொடுத்துட்டு இந்த ஓட்டம் ஓடுதார். அவர் ஓட்டத்தை பிடிக்காரு, ஓட்டம் பிடிக்கிறாரு. அதுக்குத்தான் பாருங்க யாருக்கும் எதுவும் கொடுக்க கூடாது. கொடுக்க விடாது, கையில எதுவும் கொடுக்க கூடாது. அதுக்குதான் வாங்குற வரைக்கும் ஐயா ஐயாங்காரு, சாமி சாமின்னு கும்பிட்டு விடுவாரு. வாங்கின பிறகு போன வரை இவர் 2 மோட்டர் பைக்கு கடன் வாங்கிட்டு போனாரு. கடன் வாங்கிட்டு பேர் தந்தாரா? மோட்டர் பைக்கு. சரி நான் இந்த பாவூர் சத்திர வரை போயிட்டு வரேன் பக்கத்துல இருந்து வேகட்டாரு. அப்புறம் என்னாச்சு? நான் வண்டியை கொடுத்தேன். வண்டி கொடுத்ததெல்லாம் தப்பு கிடையாது. போரும்போது வண்டிக்கு எண்ணெய் போட்டு விடணும்ல. ஆமா பெட்ரோல் போட்டு விடணும்ல. இது ஒரு 50 கோல்டு வின்னரா போடலாம்ல. வண்டிக்கு பெட்ரோல் போடணும்ல. பெட்ரோல் டீசல் போடுறதுக்கா? சரி இவர் என்கிட்ட கிடந்த பெட்ரோலை காலி பண்ணிட்டு நல்லா கேளுங்க வெத்து வண்டியா விட்டு போயிட்டார். வண்டியை கொண்டு விட்டாரான்னு பாருங்க. ஏ தம்பி என்னப்பா ஒரு சேருக்கு சண்டை போடுதீங்க?
நான் அதான் அப்படியே சொன்னேன், கூட நாள் சேர் எடுத்து போடுங்க, வெளியில ஆளுக்க போறேன்னு தம்பி சொன்னேன். 2 பேரும் சண்டை போடாங்க. முதல்ல பேண்ட்ல சிப்ப மாட்டுங்க. சிப்ப போடுங்க பேண்ட்ல. யூடியூப் சேனல் எடுத்துட்டு இருக்காரு ஐயா. அவர் ஜூம் பண்ணி பாத்துறாம. அதனால என்னாச்சு பாருங்க, எப்படி ஆண்டவன் பகவான் சிவபெருமான் அந்த அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துட்டு விட்டு ஓடுதாரு பாருங்க. ஒரே ஓட்டம். அடே அப்பா. ஐயா 8 நாள எல்லோரும் ஓடினா, 8 நாள எல்லோரும் ஓடினா, அரக்கனுக்கு தான் பயந்து அனைவருமே ஓடினார். அரக்கனுக்கு தான் பயந்து அனைவருமே ஓடினார். இந்திரனும் ஓடினா, சந்திரனும் ஓடினா, இந்திரனும் ஓடினா, சந்திரனும் ஓடினா, எல்லாரும் ஓடுதாங்க அரக்கனுக்கு பயந்து. எல்லாரும் ஓட்டம் பிடிக்கிறாங்க. அதான் சொல்லுவாங்க, எப்படி அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா நல்லா கேளுங்க, அர்த்தராத்திரி கூட பிடிப்பானாம். ராத்திரி 1 மணிக்கு மச்சில நின்று தங்குன்னு கொதிப்பான். அப்ப குடுக்க தெரியாதவன் கையில பொறுப்பை கொடுத்துட்டோம்னு சொன்னா நிலைமை என்ன ஆகும்? நம்ம தலையை குனிஞ்சுதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னா, என்ன பழைய புலி, இந்த பழைய புலி இல்ல, பழமொழி, பழமொழி. என்ன பழமொழி? நீ பழைய புலின்னு சொல்லாதீங்கண்ணே. நான் ரசம் வைக்கன்னு நினைச்சிட்டேன். அப்படியா? சரி. அதாவது பழமொழி என்னன்னா, என்ன பழமொழி? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நல்லா கேளுங்க அம்மா, நல்லா கவனமா கேட்கணும். அங்க வாங்க வாங்க. கவனமா கேளுங்க. வணக்கம் வணக்கம். கொஸ்டின் வரும். இதெல்லாம் நம்ம ரசிகர். ஆமா ஆமா. இவங்கதான் 8ஆம் குளத்துல இருந்து வந்திருக்காங்க. மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லி கொடையை பிடிச்சிட்டு வந்துருக்காங்க பாத்தீங்களா? ஆமா. ஏ அப்பா, எப்படி எல்லாம் நம்ம ரசிகர்கள். எல்லாமே நம்ம ரசிகர்கள். ஆமா. எல்லாம் டிவி யூடியூப் சேனல் எடுக்காங்கன்னு சொல்லி. ஆமா. எல்லாரும் பாருங்க எப்படி ஜம்முன்னு வந்து உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா? வரிசையா உட்காந்தாச்சு. ஐயா. சரி. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சரி பழச நினைச்சு பார்க்கணுமா? வருஷனா பிறந்ததே பழச நினைக்கணும். இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம், இன்னைக்கு டிப் டாப்பா இருக்கோம், நல்லா கவனிக்கணும். சரி. நம்ம ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால, 25-30 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தோம், நம்ம நிலைமை எப்படி இருந்தது? நீ முன்னேறும் போது, உனக்கு வளர்ச்சி வரும்போது, நீ கடந்து வந்த பாதையை திரும்பி பார். நம்ம எப்படிலாம் இருந்தோம், இப்ப எப்படி இருக்கிறோம்னு சொல்லி. ஆமா. ஒரு மனிதன் எந்த நிலைமையில இருந்தாலும் பழைய நிலைமையை மறக்கவே கூடாதான். அவன் தான் உண்மையான மனுஷன். அன்னைக்கு ஒரு பேச்சு, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறது பேசவே கூடாது. அப்படி பேசுறது நல்லது பழக்கம் கிடையாது. இதான் உண்மை. நல்லது பழக்கம் கிடையாது. ஆனா பாருங்க, இந்த வல்லரக்க வரத்தை வாங்கின உடனே மாறிட்டாம்பா. வரத்தை வாங்க மட்டும் ஆமா ஆமான்னு கும்பிட்டு விழுந்தான். வரத்தை வாங்குற வரைக்கும் கடவுளே கடவுளே, சாமி சாமின்னு கும்பிட்டு விழுந்தான். சரி. ஆண்டவன் சிவபெருமா வரத்தை தந்தாரு. ஆமா ஆமா ஐயா. அடுத்த நிமிடமே பாருங்க, இவன் என்ன நினைக்கிறான்? வரத்தை வாங்க மட்டும் வணங்கி நின்று, ஆமா ஐயா, தலைய 3 தேரம் சுத்தி சிவபெருமான் மேலே கை நீட்ட வரான். சிவபெருமான எரிக்கைக்கு வரல நிட்டான் அரக்கை. பகவான் சிவபெருமான் ஓட்டத்துல குறைஞ்சாளா? அவர் எப்படி ஓடுதாரு? ஒரே ஓட்டம், பெஞ்சு ஆடுது. என்ன ஓட்டம், என்ன ஓட்டம்? ஒரே ஓட்டம், குடுன்னு ஓடுதாரு. இப்படியே ஓடுனீங்கன்னு வைங்க, 1/2 மணி நேரத்துல ஆத்து பழத்தை தாண்டிடலாம். கரெக்ட். நானும் அம்பை தாண்டிடுவேன். அப்படியா? ஐயா, எங்க அத்தை வீடு கள்ளக்குச்சியில இருக்கு. இப்படி எல்லாரும் ஓடினார்கள். சரி. பகவானே ஓடும் போது அங்க யாரு இருப்பா? அங்க யாருதான் இருக்க முடியும்? ஐயா. ஐயா அலங்காரம் வீடுகள்ல கணக்கப்பிள்ளையே ஓடும் போது வீடு என்ன யாரும் எழுவே என்ன முடியும்? எல்லாரும் ஓடிடுவாங்க. சரி. ஆண்டவன் சிவபெருமானே ஓடும் போது அந்த கைலாசத்துல இருந்து அத்தனை பேரும் ஓட்டம் பிடித்தார்கள். சரி. பகவான் சிவபெருமானுக்கு என்ன வாகனம் தெரியுமா இருக்காது? சிவபெருமானுக்கு என்ன வாகனம் சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. சிவபெருமானுக்கு என்ன வாகனம்? எல்லாரும் கோயிலுக்கு சாமி கும்பிட போறோம். ஆமா. நம்ம எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி. சிவபெருமானுக்கு வாகனம் என்னது? என்ன வாகனம் சொல்லுடா ஐயா. சிவபெருமானுக்கு என்ன வாகனம்? காளை வாகனம். சரியான விடை. ரிஷப வாகனம். காளை வாகனம். சரிதானா? முத்தாரமைக்கு என்ன வாகனம்? சிங்கம். சபாஸ். எப்ப டக்கு டக்கு தெரியாத கேள்வியா கேட்க. பிள்ளையாருக்கு என்ன வாகனம்? புலி இல்ல. புலி ஐயப்பருக்கு தான் புலி. அது ஐயப்பருக்கு தான். ஐயப்பர சாமிக்கு புலி வாகனம். ஆமா ஆமா. சரி. பிள்ளையாருக்கு வாகனம் எலி. எலி. முருகப்பெருமாருக்கு என்ன வாகனம்?
மயில் மயில். பீகாக் சரியான விடை. முருகப்பெருமானுக்கு வாகனம் வந்து மயில் வாகனம். சரி கரெக்ட். மயிலராஜாவுக்கு அம்பாசிடர். ஐயா முருகப்பெருமானுக்கு வாகனம் வந்து மயில். சரி சரிதானா? சனி பகவானுக்கு என்ன வாகனம்? அலங்காரம் இருந்தவங்க சும்மா இருங்க. கேள்வி இங்க மக்களுக்கு தான் கேள்வி. அதாவது சனி பகவானுக்கு வாகனம் என்னது? சனி பகவானுக்கு என்ன வாகனம்? அதான் சொல்லிட்டாங்களா, காகம். காக்கா. சரி. பைரவர் சாமிக்கு என்ன வாகனம்? உண்மைதான் சொல்றாரு. நாய் சரியான விடை. உங்களுக்கு 100 ரூபாய் பைன் போட்டிருக்கு. சரி இருக்கட்டும். சரி இப்ப நீங்க பதில் சொல்ல முடியாத கேள்வி. நல்லா கேளுங்க. இப்ப நல்லா கேட்கணும். சரி. தேவாதி தேவர்களுக்கெல்லாம். ஆமா. தேவாதி தேவர்களுக்கெல்லாம் ராஜா அதிபதி யாரு? யாரு யாரு? தேவேந்திரன். சரி அப்படிதானே? ஆமா. தேவாதி தேவர்களுக்கெல்லாம் அதிபதி தேவேந்திரன். தேவேந்திரன். அந்த தேவேந்திரனுக்கு என்ன வாகனம்? எப்படி மாட்டிக்கிட்டீங்களா? கொஞ்ச நேரம் 2 மணிக்கு கழிச்சு சொல்றோம். குதிரையானு ஏன்ட கேட்க கூடாது. தேவேந்திரனுக்கு வாகனம் என்ன? எப்பா தேவேந்திரனுக்கு வாகனம் வந்து வெள்ளை யானை. யானை ஒயிட் எலிபென்ட். ஆமா. சோற கைத்தட்டுங்க. குதிரைங்க பாப்பா. குதிரை கிடையாது. குதிரை வந்து ஐயனாருக்கு தான் குதிரை. ஐயனாருக்கு தான் வெள்ளை குதிரை. இப்ப மைனர் ராஜா வில்லுக்குள்ள வில்லிசைக்குள்ளவர்களுக்கு வாகனம் என்ன தெரியுமா? அம்பாசிடர் இருக்கார். இதெல்லாம் நான் ஏன் தெரியுமா கேக்குறேன்? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். யாராருக்கு என்ன வாகனங்கிறத புரிஞ்சுக்கணும். சரி. அதாவது இந்த வாகனத்தை எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கட்டாயம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி. அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில எப்படி எல்லாரும் அவங்க வாகனத்துல அரக்கனுக்கு பயந்து ஓடுதாங்க. எல்லாருமே ஓட்டம் பிடிக்கிறாங்க. எத்தனை நாளா ஓடுதாங்க? 8 நாளா எல்லோரும் ஓடினா. 8 நாளா எல்லோரும் ஓடினார். அரக்கனுக்கு தான் பயந்து அனைவருமே ஓடினார். கைலாசம் விட்டளவோ எல்லோரும் ஓடினார். நல்லா ஓடி வாங்கி அடிப்பானுங்க. அதாவது எப்படி காப்பில வந்து கருப்பட்டி சேர்ந்திருக்கு. கருப்பட்டி காப்பி. சில வீட்டுல பாத்தீங்கன்னா வெறும் சீனியை போட்டு காப்பி கொடுத்துருவாங்க. கரெக்ட். முந்தா நாள் என் வீட்டுக்காரி காய் போட்டு தந்தா சீனி போடுறது உப்பள்ளி போட்டா. ஐயோ நான் யார்கிட்டையும் சொல்ல முடியும். சஸ்பென்ஸா இருக்கட்டும். யார்கிட்டையும் சொல்லாதீங்க. யூடியூப்ல ஓடிட்டு இருக்கு. நாளைக்கு வீட்டம்மா என்ன செய்வா? ரெடியா காத்துட்டு நிப்பாங்க. வாசல்ல வச்சு நீ விளக்கு பார்த்து வச்சு நிப்பா. எதுக்கு? தூத்து உட்கார வைக்க. ஆக என்னாச்சு பாருங்க. எப்படி பகவானே ஓடும் போது அங்க யாரு இருப்பா? யாருதான் நிக்க முடியும்? ஆனா ஒண்ணு இந்த வல்லரக்கன் சரி கடவுளைத்தான் விரட்டுதான். சிவபெருமானத்தான் அவன் கண்ணி வைக்கிறான். சரி. சிவபெருமானத்தான் அரக்க விரட்டுறான். அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில என்னாச்சு பாருங்கன்னா, பகவான் சிவபெருமான ஆண்டவன் சிவபெருமான் அரக்கனுக்கு பயந்து போய் ஒரு அரளி புஷ்பத்திலே போய் விழுந்து கொண்டார். அதிலே மூட்டிகளே போய் ஆண்டவன் மறைந்து கொண்டார். அப்படி ஒளிந்து கொள்ளக்கூடிய வேளையிலே ஆண்டவனாகப்பட்ட இந்த சிவபெருமான் பாருங்க, அப்படி ஒளிந்து கொள்ளக்கூடிய வேளையில என்னாச்சு? சரி. ஆதிபராசக்தி அம்மா பார்வதா தேவி அம்மா கைலாசத்திலே தனிமையா இருக்கிறார். பார்வதி மட்டும் தன்னன் தனிமையா இருக்கிறார். என் அம்மையாகப்பட்ட ஆதிபராசக்தியானவள் ஆண்டவனை காணாமல் அப்பூ சடையழகி ஆயிரங்கண்ணுடையாள் கோல சடையழகிய கோபாலன் தங்கையம்மா ஆண்டவனை காணாமல் அம்மையாகப்பட்ட இந்த பார்வதா தேவி யாரை அழைக்கிறாள் தெரியுமா? யாரை அழைக்கிறாள்? ஆதிபராசக்தி அம்மை உமை பார்வதா தேவி அண்ணனை அழைத்தாள். என் அம்மா பார்வதா தேவி அம்மா அப்படி அண்ணனை அழைத்தாள் பாருங்க. பார்வதிக்கு அண்ணன் யாரு தெரியுமா? பார்வதிக்கு அண்ணன் யாரு? பார்வதிக்கு அண்ணன் யாரு சொல்லுங்க நீங்க? பார்வதிக்கு அண்ணன் டீ கடை பாஸ்கர். அது உங்க ஊர்ல. அதுதான் நான் சொன்னேன். நான் கதையில கேட்டேன். அது எனக்கு தெரியாது. பார்வதிக்கு அண்ணன் யாரு? யாரு? நீங்க யாராவது சொல்லுங்க பாப்பா.
அப்படி சொல்லணும். பார்வதிக்கு அண்ணன் நாராயணன் பெருமாள் நாராயணமூர்த்தி அல்லவா? பச்சமால் எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி. சரி, பார்வதி அண்ணனை அழைத்தா பாருங்க. ஆமா, எப்படி அழைத்தார்? அவர் எங்கேயா இருக்கிறாரு? 5வது கடல் திருப்பார்கடல். அதான் பார்க்கடல். பார்க்கடல். நீ பாப்பாவுக்கு தூக்கமே இல்லையா? பத்தியா? கரெக்ட். என் பாப்பாவுக்கு ஆமா, என் பாப்பாவுக்கு தூக்கமே வரல. ஆமா, அவளுக்கு தூக்கமே வராது. பாப்பா இங்க பாருமா, 5 மணிக்கு தான் தூங்குவா. பாப்பா பாடும் பாட்டு, பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலையே ஆட்டு. பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலையே ஆட்டு. 3 பேரும் ஒண்ணுதானே, அம்மாவுக்கு ஒண்ணுதானே. ஒன்னா விளையாடலாம், ஒன்னா விளையாடலாம். பாப்பா பாடும் பாட்டு கேட்டு தலையே ஆட்டு. இதான் பாப்பா பாட்டு. ஆமா, சின்ன பிள்ளைகளுக்கு உறக்க வரல பத்தில. அந்த பாட்டை கட்டி அவளுக்கு தூக்கமே வராது. பெரிய ஆளு உறங்கிட்ட பிள்ளை தூங்கல, கதை கேட்காங்க. ஐயா, சரி, ஆண்டவன் பகவானே அப்படியே அம்மா பார்வதா தேவியானவள் ஆமையா அண்ணனை அழைத்தாளாம். பார்வதி அண்ணனை நினைத்தாள். பார்வதிக்கு அண்ணன் யாரு சொன்னேன்? என் பெருமாள் பச்சமால் அல்லவா? பச்சமால் மாயக்கண்ணன் கோபாலக்கண்ணன். சரி, அண்ணனை அழைத்தாள் அம்மா பார்வதி. ஆமா ஐயா, வாங்கிக்கிட்ட உனக்கு தர வாங்கி வச்சுக்க. சரி, என் ஆதிவராசக்தி அம்மாள் உமையல் பார்வதா தேவியானவள் ஆமா ஆண்டவனை காணாமல் அண்ணனை அழைத்தாள். பார்வதி அண்ணனை நினைத்தாள். சரி, ரொம்ப கிட்ட பாருங்க, மூக்கு பெருசா தெரியுது. அதனாலே பாருங்க, என் ஆதிபராசக்தி அம்மை பார்வதா தேவியானவள் ஆமா ஐயா அண்ணனை அழைத்தார். என் பெருமாள் மாயக்கண்ணன் கோபாலக்கண்ணன் எங்க இருக்காரு? அவர் எங்க இருக்காரு? பார்க்கடல்லே பள்ளி கொண்டிருக்கிறார். அப்படியே சயனம் செய்து கொண்டிருக்கிறார். பச்சமால் நாராயணன் எப்படி பள்ளி கொண்டிருக்கிறார் பாருங்க. எப்படி எப்பாடி 5 தலை நாகமது அழகாக குடபிடிக்க. ஆமா, அந்த பாம்பு நல்ல மெத்தையில, பாம்பு நல்ல மெத்தையில, பள்ளி கொண்டார் என் பெருமா. பாம்பு நல்ல மெத்தையில பள்ளி கொண்டார் என் பெருமா. துளசி மணி மார்பழகா, துளசி மணி மார்பழகா என் பெருமாளே தூயவரே வாழுமையா. துளசி மணி மார்பழகா மார்பழகா தூயவரே வாழுமையா. அண்ணா கோபாலக்கண்ணா, என் பெருமாளே நவநீத கண்ணா, பச்சமாளே மாயக்கண்ணா, என் பெருமாளே ஐயா ரகுராமா. இவர் லைவ் போட்டு விட்டு கிட்டத்துல இருந்து கூட நேர்ல பார்க்க மாட்டாங்க. இல்ல, ஆமா ஆமா, எல்லாரும் செல்லிலே பாத்துக்கிட்டாவோ. நீ லைவ் போட்டு விட்டுட்டு, ஆமா, இப்ப நம்ம பக்கத்துல இருக்கவங்க கூட உள்ள பாட்டுக்காரங்க முகத்தை பார்க்க மாட்டேங்காங்க. எல்லாம் செல்லதான் பார்த்துட்டு முகத்தை பார்த்துட்டு இருக்காங்க. செல்லிலே பாத்துக்கிட்டாவோ. ஐயா, சரி, ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை ஆமா ஐயா காணாமல் காணாமல் ஆதிபராசக்தி அம்மை உமையவள் பார்வதா தேவி அம்மாள், பார்வதா தேவி அம்மா அண்ணனை அழைத்தாள். பார்வதி அண்ணனை நினைத்து நினைத்து அழுகிறார். என் மாயக்கண்ணன் கோபாலக்கண்ணன் எப்படி வருகிறார்? அவர் எப்படி ஐயா வருகிறார்? அப்படியே கைலாசத்துக்கு வருகிறார். அப்படியே வந்து கொண்டிருக்கிறார். சத்தம் சத்தம் சத்தம், அமைதி அமைதி. தூக்கம் வர ஆளு ஒத்தையில தான் தூங்க போன, அடுத்த ஆளு துணைக்கு கூட கூடாது. அதாவதுன்னு சரி ஐயா, என்ன என்ன? அதாவது ஆதிபராசக்தி அம்மா பார்வதா தேவி, பார்வதா தேவி அப்படியே அண்ணனை அழைத்த உடனே பார்வதி அண்ணனை நினைத்தார். என் பெருமாள் மாயக்கண்ணன் கோபாலக்கண்ணன் ஆமா எப்படி வருகிறார் பாருங்க அண்ணா. எப்படி வருகிறார் ஐயா? கைலாசத்துல இருந்து புறப்பட்டு அந்த பார்க்கடலை விட்டு புறப்பட்டு, ஆமா ஐயா, பச்சமாள் இந்த பரந்தாம ஆமா அவர் எங்கே வருகிறார் பாருங்க அண்ணா. அந்த கைலாசம் கைலாசம் தன்னதில, கைலாசம் தன்னதில தன்னதில வாராரே எம்பெருமா. கைலாசம்
ஆதிவள்ளி கையில ஆண்டவனாயும் பெருமா என் பச்சைமால் பறந்தாம பச்சைமால் பறந்தாம வாராரே வாராரே அச்சுதனார் எம்பெருமா அச்சுதனார் எம்பெருமா அம்மா அம்மா தங்கையரே அம்மா தங்கையரே அண்ணனோட வார்த்தைகளே தங்கையரே அண்ணனோட வார்த்தைகளே அருமத்தங்க பார்வதியே பார்வதியே அண்ணனை அழைத்தது பார்வதியே ஏ அம்மா பார்வதி பார்வதி அண்ணனை அழைத்த காரணத்தை சொல்லம்மா. ஏமா அழுவது? அழாம அழாம சொல்லுதாயி. அதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவார்கள்? நல்லா கவனமா கேட்கணும். ரொம்ப கவனமா கேளுங்க. ஒரு வீட்டுல சரி அண்ணாச்சி. ஆமா அண்ணா கொடாடிக்கு அண்ணன் சொல்லுங்க தம்பி. ஒரு வீட்டுல ஆமா ஒரு அந்த அம்மாளுக்கு ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோயேன். ஆமா கட்டி கொடுத்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு கஷ்டம்னு வைங்க. அவ கூட பிறந்த அண்ணன் தம்பியை தான் நினைப்பா. அண்ணனை தான் நினைச்சு நினைச்சு அழுவா. அந்த பிறந்த வீட்டுல உனக்கு கஷ்டம்னு வச்சுக்கோ. ஆமா இப்ப கல்யாணம் முடிஞ்சு போறான். சரி கல்யாணம் முடிஞ்சு போற இடத்துல ஒரு சின்ன கஷ்டம்னு வச்சுக்கோ. யார நினைப்பா? அவ கூட பிறந்த அண்ணன் தம்பியை தான் நினைப்பா. அண்ணன் தம்பி தான் நினைச்சு நினைச்சு அழுவாங்க. ஆமா உண்மையா இல்லையா? இதான உண்மை. அது மட்டும் இல்ல. சரி ஒரு பெண்ணுக்கு மிக 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 முக்கியமான சொந்தம் தாய் மாமா. தாய் மாமா மறக்க கூடாது. உங்களுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்காங்களா? ஆமா இருக்காங்க. அண்ணன் தம்பியை விட்டே கொடுக்க கூடாது. ஆமா ஆமா ஒரு கஷ்டம்னு வச்சுக்கோ. சரி உடனே அவன் அண்ணன் தம்பி தான் நினைப்பாளாம். அண்ணன் தம்பி தான் நினைப்பா. ஏன்னா தாய் மாமனையும் மறக்க மாட்டாங்க. கண்டிப்பா. ஏன்னா பிள்ளைக்கு தாய் மாமா அவரு தானே. இப்ப பாருங்க தாய் மாமன்னு எனக்கு சின்ன ஞாபகம் வருது. என்ன? எல்லாரும் கவனமா கேளுங்க. சொல்லுங்க. இந்த தாய் மாமன் ஒரு சின்ன விவரம் என்ன தெரியுமா? எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அண்ணனுக்கு ராத்திரி காலையில 9 மணிக்கு போன் வருது. என்ன தங்கச்சி போன் போடுதா? தங்கச்சி போன் போடுதா? ஆமா. என்ன என்னம்மா தங்கச்சி சொல்லுமா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா. இப்பதான் வியாபாரத்தை விட்டு வந்தேன். அப்படியா? வருதுக்கா சைல சம்சாரம் பாக்கம்மா. அப்படியா? ஆமா. அண்ணன் மைனி எப்படி இருக்காவா? மைனி நல்லா இருக்கா. நல்லா இருக்கா. அவளுக்கு என்ன குறை? சரி அதுல இருக்கட்டும். அக்கிய படப்பா இருக்கு. அண்ணா உனக்கு ஒரு நல்ல செய்தி. என்னம்மா நல்ல செய்தி சொல்லமா? என்னம்மா எதுவும் பணம் தரப்போறியா அண்ணனுக்கு? அண்ணன் என்ன சொல்லம்மா தாய். நல்ல செய்தின்னு சொல்லி எதுவும் பணம் தரப்போறியா அண்ணனுக்கு? அண்ணன் சொல்லு தாங்கி சொல்லு தாய். உங்க தங்கச்சி மவா இருக்காளா? அவங்க மருமவா? ஆமா உங்க மருமவா பெரிய மனுஷி ஆயிருக்கா. என்னம்மா என்னம்மா கேட்கல சொல்லுமா. உனக்கு இப்ப மட்டும் டவர் எல்லாம் போயிருப்பேன். என்ன நல்லா கேளுங்க. சொல்லுமா. கொஞ்சம் விட்டு முத்தத்துல வந்து டவர் கிடைக்கும். டவர் கிடைக்கும். மத்த நேரம் ஓடி ஓடி பேசுவோம். இப்ப மட்டும் டவர் எல்லாம் போயிருவான். சொல்லுமா. என்ன மருமவா பெரிய மனுஷி ஆயிருக்கானே. உனக்கு மூச்சு பேராம என்ன நீ பிள்ளைக்கு 6 மணிக்கெல்லாம் தண்ணி ஊத்தணும் தலைக்கு. சரி நீ ஒரு 4 மணிக்கு 2 வேன் பிடிச்சிட்டு செய்ய கட்டு விட்டு கொடுத்துறாதே. ஆமா ஆமா. என்ன நீ நம்ம குடும்பத்துல திரட்டி வந்து இறங்கிறனே. ஆமா அப்படின்னு சொல்லி போன் அடிச்சாச்சு. சரி நல்லா கேளுங்க. நடந்த உண்மை. எங்க வீட்டு பக்கத்துல ஐயோ பாவம் கொத்தனார் கையாளுக்கு வேலைக்கு போறவன். ஐயோ வாரத்துல 2 நாள் தான் வேலை இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம். அவன் பார்த்தான். சரி தங்கச்சி போன் போட்டால என்ன பண்றது? செய்ய ஒரு வேன் பிடிக்கணும், பழமுடி எடுக்கணும், வெத்தலை பாக்கு, பட்டுச்சேலை எடுக்கணும், மல்லிகைப்பூ வாங்கணும், எவ்வளவு செலவு இருக்கு, ஆளை சத்தம் காட்டன்னு சொல்லி தாய் மாமல்லப்பா தாய் மாமன் செய்ய கட்டு விட்டு கொடுத்துடா. நல்லா கவனமா கேளுங்க. ஓடி ஓடி அலைதான் கையில துட்டு இல்ல. பேசிட்டு கேட்டுக்க. ஓடி ஓடி அலைதான் கையில துட்டு இல்ல. சரி நல்லா கேளுங்க. 10 பைசா வட்டிக்கு நாயா அலைதான் தெருவா அலைதான். ஐயோ துட்டு கிடைக்கல. இது சடங்கு ஒண்ணு சும்மாவா? சும்மா முடியாதுல்ல. மணி பாருங்க சாயந்தரம் 5 மணி ஆச்சு. நல்லா கேளுங்க. இப்ப ஒரு குண்டு வெடிக்க போகுது. 5 மணிக்கு தங்கச்சி வீட்டுல பாட்டு படிக்கி தாய்மாமன் சீரு கொண்டு வாராண்டி இப்போ தங்க கொலுசு கொண்டு வாராண்டி. தாய்மாமன் சீரு கொண்டு வாராண்டி இப்போ தங்க கொலுசு கொண்டு வாராண்டி. 5 மணிக்கு எங்க தங்கச்சி வீட்டுல பாட்டு படிக்கி இவன் 2 மணிக்கு 10 பைசா வட்டிக்கு தெருவா நாயா அலைதான். ஒரு பயிரும் கடன் கொடுக்கல. ஐயோ மணி 5 மணி ஆச்சு. 6 மணி ஆச்சு. அங்க ஐயா 6 மணி ஆகுது. எல்லாரும் பாத்துட்டு கேப்பா அண்ணாச்சி வேன் பிடிச்சி வருவான்னு சொல்லி ரோட்ல வந்து பஜார்ல பாத்துக்கிட்டு நிக்காம. ஆமா ஏன் சுப்பம்மா என்ன உங்க அண்ணன் ஆளை காணோம்?
எங்க அண்ணன் இப்ப வருவாவா? அப்படியா? எங்க குடும்பம் பெரிய குடும்பம் தான். ஓஹோ. எங்க அண்ணன் ஆளை திரட்டி கொண்டாருவேன். ஆமா, வீட்டுக்குள்ள ஒரு வேன் வந்தது. எங்க வீட்டுக்கு 3 வேன் வரும். 3 வேன் வரும். சரி. ஆமா, மணி 6 மணி ஆச்சு, 7 மணி ஆச்சு. அங்க பாட்டு படிக்கு. சரி. தாய்மாமன் சீரு கொண்டு வராண்டி, இப்போ தங்க கொலுசு கொண்டு வராண்டி. தாய்மாமன் சீரு கொண்டு வராண்டி, இப்போ தங்க கொலுசு கொண்டு வராண்டி. மணி 6 மணி 7 மணி ஆச்சு. தாய்மாமன் ரூபாய் பிரட்டினானா எப்படி? அவன் பிரட்டிட்டு அலைதான், ரூபாய் கிடைக்கல. ஐயோ, ஓடி ஓடி அலைதான். அடப்பாவுமே. ஐயா 10 பைசா வட்டிக்கு தெரு தெருவா அலைதான், ரூபாய் கிடைக்கல. மணி 7 மணி ஆச்சு. 7 மணி ஆச்சு. உடனே அங்க தாய்மாமன் பாட்டை முடிச்சாச்சு. அடுத்த செட்டுக்காரரு பாருங்க, பாட்டை மாத்தி போடுவாரு. வேற பாட்டு. தாய்மாமன் சீரை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாமல, உயிரே போனாலும் பரவாயில்ல, மாணவத்தை அனுபவிச்சாது தாய்மாமன் கட்ட செய்வாமல. அண்ணன் தம்பி இருந்தா அக்கா தங்கச்சி உதவணும்ல, தங்கச்சிக்கு என்ன வேணும்னாலும் அண்ணன் வந்து முன்ன நிப்பாமல, உயிரே போனாலும் பரவாயில்ல, மானத்தை அனுபவிச்சாது தாய்மாமன் கட்ட செய்வாமல. அவன் தாய்மாமன் பாட்டை போடுறான். அவன் பிரஷரை ஏத்துதான். செட்டுக்காரர் பிரஷர் ஏத்தாரு. மணி 7 மணி ஆகுது. ஓடி ஆடி பார்த்தான். என்னதான் முடிவு? தாய்மாமன் என்னைக்கு தங்க கொலுசை கொண்டுட்டு போவேன், வேன் பிடிச்சு செலவு கிட்ட 50,000 ரூபாய் வேணும். பார்த்தான். தாய்மாமன் நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அவன் வீட்டுல சைக்கிள் பஞ்சர் ஆகி கிடக்கு. ஒரு வாரமா புளியம்பருத்தி அடியில கிடக்கு. ஐயோ, சைக்கிளை பஞ்சர் விட்டுறதுக்கு 50 ரூபா இல்லாம தெருத்துருவா நாயா அலைதான். அங்க பாட்டு படிக்கி. ஓடி ஆடி பார்த்தான், கையில துட்டு இல்ல. இவன் இருந்தது ஒரு 180 ரூபாய் இருந்தது. 180 ரூபாய்க்கு என்ன செஞ்சான் தெரியுமா? 170 ரூபாய்க்கு ஒரு குவார்டர் வாங்கினான். ஒரு குவார்டர் 10 ரூபாய்க்கு ஊறுகா. குவார்டரை உரைச்சான், குவார்டரை குடிச்சான், ஊறுகா தொட்டு நல்லா சாப்பிட்டான். செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டான். சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு புளியம்பருத்தாட்டில மல்லாக்க படுத்து உறங்கிட்டான். மணி 9 மணி ஆகுது. தங்கச்சிக்காரி ரோட்ல இருந்து பாக்கா, என்ன அண்ணாச்சி வரல, ஒரு வேன் ஒரு 5 வேன் பிடிச்சிருப்பாரோ, அதுக்கு நிக்கா. அங்க பாட்டு படிக்கு. என்னைக்கு வர முடியாது. அதுபோல தங்கச்சிக்கு கஷ்டம் வந்தா அண்ணனை நினைச்சு அழுவா. அண்ணன் கெதியா இருந்தா போய் பந்தில நிக்க முடியும், இல்லன்னா இப்படித்தான் பறக்க முடிப்பாரு. அண்ணே, நம்ம எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும் இந்த இடத்துல விட்டு கொடுக்க முடியுமா? விட்டு கொடுக்க முடியாது. தங்கச்சி எவ்வளவு கவலைப்பட்டு இருப்பா. ஆமா, அதுக்குதான் இப்ப நிறைய அக்கா தங்கச்சி நிச்சயமா செஞ்சதாலவே. நல்லா கேளுங்கம்மா. என்ன, நான் என் புருஷனுக்கு தெரியாம ஒரு 10-20 தந்துருதான்ப்பா, நீ நல்லா வந்து கட்ட மட்டும் வந்து செஞ்சுட்டு போயிருப்பா அப்படின்னு அக்கா தங்கச்சி இப்ப அண்ணனுக்கு புருஷனுக்கு தெரியாம கொடுத்துருதால்வா. அப்படி ஏடிஎம்ல போட்டு விட்டா பிரச்சனை கிடையாது. அவரு ஜம்முன்னு நின்றுவாரு. இவர் சொல்லுவாரு, தலையை அடமான வச்சாது தாய்மாமன் கட்டுச்சு. தலையை 100 ரூபாய் தானே கேட்பான், 40,000 செலவு வரும். ஆக ஆனா நம்ம இங்க இப்படி இருக்கு. அங்க பார்வதி அண்ணனை கூப்பிட்ட உடனே அண்ணன் ஓடோடி வராரு. அண்ணன் ஓட்டமா ஓடி வராரு. எல்லா அண்ணன் தம்பி இப்படி இருப்பாங்களா? இருக்க முடியாது. ஒரு சில இடத்துல அப்படி இருப்பாங்க. மழை இழக்க முடியுமா? அதுக்காக எல்லா அண்ணன் தம்பி அப்படி இருப்பாங்களா? சொல்லுங்க. சரி ஐயா, அப்படியே அண்ணனை அழைத்த உடனே மாயக்கண்ணன் கோபாலக்கண்ணன் எப்படி வரா தெரியுமா? எப்படி? என் பெருமாள் மாயக்கண்ணன் கோபாலக்கண்ணன். ஆமா, அந்த அவருக்கே சிரிப்பு வந்துச்சு. பார்க்கடலை பள்ளி கொண்ட பச்சம்மாள் மாயக்கண்ணன். தாய்மாமெல்லாம் செடியா இருக்க வேண்டியிருக்கு, என்ன செய்ய? பெருமாள். சரி, பெருமாளுக்கு என்ன வாகனம் சொல்லுங்க, அதே சொல்லுங்க பாப்பா. பாம்பா? அது ஒரு வாகனம். கரெக்டா கை விடுமா, எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டா தாய். பெருமாளுக்கு வாகனம் என்னது? பாம்பு. என்ன வாகனம்? பெருமாளுக்கு வாகனம் வந்து கருடன். கருடை ஆழ்வார். கருடை. உனக்கு தான் முதல் பாராட்டு. பெருமாளுக்கு வாகனம் வந்து கருடன். கருடை ஆழ்வார். ஆமா, பாம்பு இல்ல. என்னாச்சு? சரி, பாப்பா நல்ல பள்ளின்னு சொல்லாம போனியா? நல்ல கரெக்ட். பெருமாளுக்கு வாகனம் வந்து நல்லா கவனமா எடுக்கும், கருடன். கருடை. சரியா? சரி. அப்படியே கருடாழ்வார் மீது பறந்து கொண்டு வராது பாருங்க. ஆமாம் ஐயா. வட்டமிட்டு பறந்து வாரா, வட்டமிட்டு பறந்து வாரா, ஏம்பெருமாய வேறோ திருப்பார்கடல் தன்னை விட்டு ஐயா வாராரே எம்பெருமா, அந்த கையில நல்ல கையில விட்டு கைலாசத்துக்கு வந்து அம்மா தங்கச்சி பார்வதி. பார்வதி, ஏமா அப்படி அழுதுட்டு இருக்க? ஒரு தங்கச்சி கண்ணுல இருந்து கண்ணீர் வரும்போது அண்ணன் கண்ணுல இருந்து பூளை வரும். ஐயா, கூட பிறந்த தங்கச்சி கண்ணுல இருந்து கண்ணீர் வரும்போது அண்ணன் கண்ணுல இருந்து என்ன வரும்? ரத்த வரணும். இல்லன்னு
அண்ணன் கண்ணு இருந்து கண்ணீர் தான் வரும். அப்படி சொல்லுங்க. அதாவது தங்கச்சி அழும்போது அண்ணன் பாத்துட்டு இருந்தா என்ன வரும்? என்ன வரும்? அண்ணனுக்கும் கண்ணீர் வரும். அண்ணனுக்கும் கண்ணீர் வரும். ஆமா, தங்கச்சி அழுகாத, நீ அழுவாதம்மா, அழுகாதம்மா, அழுகாதம்மா, உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, அண்ணன் தீர்த்து வைக்க. அதுதான் அண்ணன் வந்திருக்கேன். அண்ணா மாயக்கண்ணா, கோபாலக்கண்ணா, பெருமாளே நவநீத கண்ணா, 12 வருடமா தோங்கிருந்தா வெள்ளறக்கேன். ஆமா, கொடுபாய் வல்லறக்கேன். வரத்தை வாங்கி விட்டு அத்தானே எதிர்த்து விட்டான். ஆமா ஆமா, அத்தான் ஜீவபெருமானை காப்பாற்றி அழைத்து வர வேண்டும், உடனே அழைக்க வேண்டும். அப்படி என்று சொன்ன உடனே ஆயர்பாடி எம்பெருமான் மாயக்கண்ணன் கோபாலக்கண்ணன் எப்படி வருகிறார் பாருங்க. இவர் எப்படி வருகிறாரியா? ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு பாலகனை போல் வடிவம் கொண்டு, ஒரு வடிவத்தை கொண்டு அப்படியே பாருங்க. சரி, ஆண்டவன் சிவபெருமான் ஆமா ஒளிந்திருக்கக்கூடிய அந்த அரளி புஷ்பமாக வருகின்றார். அரளி முட்டு பக்கத்திலே வருகிறார். அந்த அரளி புஷ்பத்தின் பக்கமாக வந்து 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 எப்படி எப்படி புல்லாங்குழல் வாசிக்கிறார் பாருங்க. எப்படி எப்படி ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே, ஆடாய் பசுவே ஆடாய் பசுவே, ஆடாய் பசுவே விளையாடாய் பசுவே. அப்படியே புல்லாங்குழல் எடுத்து, ஆமா ஆமா, அப்படியே புல்லாங்குழல் எடுத்து அப்படியே வாசிக்கிறாரு. எப்படி எப்படி வாசிக்கிறாரு? பெருமாள் வாயில் எடுத்து, ஆமா பெருமாள் வாயில் எடுத்து வாசிச்சாருன்னா, செய்யுங்கள் வாசித்தாருன்னா, அப்பா 1:30 மணி ஜங்கு அடிக்காம்பா. இது ஐயா கோயில்ல ஜங்கு ஊத மாதிரிலாம் இருக்கு. அப்படிதான் ஊதுதான் தம்பி. ஐயா கோயில்ல சேண்டி அடிப்பியோ? அடிப்பாரு, கட்டு அடிப்பாரு. ஏ அப்பா, அங்க போண்டி ஆடுதான். அப்ப இது ஊதுமா? கரெக்ட். தம்பி நல்லா வாசிக்கா. இப்ப எல்லாரும் என்ன நினைக்காங்க, ஏப்பா இதை வச்சே ஊதிதான் உங்களுக்கு ஐயா கோயிலுக்கு பரவாயில்லையே, நம்ம போய் 500,000 ஜங்கு வாங்க. சரி ஐயா, என்னாச்சு? இப்படி ஊதக்கூடிய வேளையில ஆண்டவன் ஜீவபெருமான் அரளி புஷ்பத்திலிருந்து சரி தலையை சேர்க்க, அப்படி தலையை சேர்க்க எம்பெருமாள் கண்ணால் கண்டு கொண்டார். ஆமா, எல்லாம் பூ கட்டி தவிச்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. ஆமா ஐயா, அப்படியே பாருங்க. ஏமா கடுங்காப்பி இருந்தா கொடுங்க, கொடுங்க. ஆண்டவனாகப்பட்ட ஜீவபெருமான் பார்த்தாரு. எப்படி எப்படி? ஐயா மாப்பிள்ள, என்ன? ஓ மாப்பிள்ள, மச்சான், மாப்பிள்ள மச்சான், வார மாப்பிள்ள, வாங்க வாங்க. அந்த அரக்கனுக்கு வரம் கொடுத்து விட்டேன். ஆமா, அந்த அரக்கனை கொல்லன்னா உம்மாலத்தான் முடியும். நீர் வரத்தான் அரக்கனை அழிக்க முடியும். சரி, அப்படி என்று சொன்ன உடனே எம்பெருமா மாயக்கண்ணன் தன்னுடைய சொரூபத்தை மாற்றுகிறார். அப்படியே சொரூபத்தை மாற்றுகிறார். அந்த அரக்கனை கொல்ல வேண்டுமானால் எப்படிப்பட்ட சொரூபத்தை எடுக்கலாம்? எப்படி எடுக்கலாம்? என்ன வேஷம் போடலாம்? என்ன வடிவத்தை எடுக்கலாம்? சொல்லுங்க பாப்போம். எத்தனை வருஷமா நம்ம கதை கேட்கும். அந்த அரக்கனை கொல்லணும்னா எப்படிப்பட்ட வேஷத்தை எடுக்கணும் சொல்லுங்க. தெரியும், தப்பா சொல்லிடுவோமோ நினைச்சு யோசிக்காங்க. நமக்கு எனக்கு தெரியும், ஆனா நம்ம தப்பா சொல்லிடுவோமோ. அரக்கனை கொல்வதற்காக ஒரு பெண்ணை போல வடிவெடுக்க வேண்டும். ஏன் பெண்ணை போல வடிவெடுக்கணும்? ஒரு ஆம்பளை போல அந்த அரக்கனை கொல்வதற்கு ஒரு புலி போல வேஷம் போட வேண்டியதானே? அழகா போட்டு போக வேண்டியதானே? ஒரு யானை மாதிரி வேஷம் போட வேண்டியதானே? ஒரு சிங்கம் மாதிரி போக வேண்டியதானே? அவன் என்னத்த மாதிரி வேஷம் போட்டாலும் அந்த வெள்ளரக்கன் தலைய 3 தரம் சுத்தி, ஆமா, வரல நீட்டினாம்னா தீ பிடிச்சி எரியும். அவ்வளவுதான். அப்ப அழகான பெண்ணை போல வேஷம் போட்டோம்னா, ஆமா, ஒரு பெண்ணாக வடிவத்தை எடுத்துட்டோம்னா, பெண்ணை கண்டால் நம்ம முகத்தை பார்த்துட்டோம்னா அவன் கையை நீட்ட மாட்டான், நீட்டவே மாட்டான். அழகான பெண்ணை கண்ணல கண்டு அரக்க என்ன பண்ணுமா? சோழாபுரி மாதிரி ஈன்னு பல்ல காட்டுவான். அவனை சோழிய முடிச்சிடலாம். அதுக்குதான் சொல்லிருக்காங்க, அந்த இந்திரன் கட்டதும் பெண்ணால, அந்த சந்திரன் கட்டதும் பெண்ணாலே, சந்திரன் கட்டது பெண்ணாலே, வாலி கட்டதும் பெண்ணாலே, வாலி கட்டது பெண்ணாலே, அந்த ராவணன் கட்டதும் பெண்ணாலே, ராவணன் கட்டது பெண்ணாலே. பெண்ணால் கெட்டவன் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இந்திரன் கெட்டதும் பெண்ணால், சந்திரன் கெட்டது பெண்ணால், வாலி கெட்டதும் பெண்ணால், ஆமா, 10 தலை ராவணன் கெட்டதும் பெண்ணால், அதுவும் பெண்ணால். எங்க கொடாடிக்கு எங்க மாமா கெட்டதும், ஆமா, எங்க அத்தையால. மாமா கெட்டது யாரால? அத்தையால. அதனால எப்படி அழகான பெண்ணை போல வடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லி, சரி, எப்படிப்பட்ட சொருபத்தை எடுத்தாராம் பாருங்க. எப்படி எப்படி? எப்பா நம்ம இங்க பாக்கே வில் வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த ஆளுகளை திரும்பி திரும்பி பார்க்க வேண்டியது.
ஆக ஆமா வல்லரக்கர் ஆட்டுதனாகப்பட்டவனை எரிப்பதற்கு கொள்ள வேண்டும் என்று சொல்லி அரக்கரை அழிக்க வேண்டாம். 16 வயது பெண்ணை போல வடிவெடுத்து வருகிறா பாருங்க. ஆமாம் ஐயா. எப்படி வருவாராம் பாருங்க. அண்ணன் போல நடை நடந்து அண்ணன் போல நடை நடந்து ஆசாரமா கை வீசி அண்ணன் போல நடை நடந்து ஆசாரமா கை வீசி அண்ணன் போல நடை நடந்து ஆசாரமா கை வீசி அண்ணன் போல கை நடந்து ஆசாரமா கை வீசி பெண்ணை போல வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு பெண்ணை போல வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு எம்பெருமாள் வருவாரா எம்பெருமாள் வருவாரா வருவாரா போல வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு வடிவம் கொண்டு பெருமாளும் வருவாரா பெண்ணை போல வடிவம் கொண்டு ஒரு சொருபத்தை எடுத்து அழகான பெண்ணை போல வடிவம் கொண்டு ஒரு பெண்ணாக சொருபத்தை எடுத்து எம்பெருமாள் பச்சம்மாள் மாயக்கண்ணன் கோபாலக்கண்ணன் என் பிள்ளை பெருமாள் நவநீத பெருமாள் ஆஹா சரி அப்படியே வருகிறார் வந்து கொண்டே இருக்கிறார். 16 வயது சென்ற பருவ பெண்ணை போல வடிவம் கொண்டு ஒரு வடிவத்தை எடுத்து ஐயா சரி அதான் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லுவார்கள்? பெண்ணை கண்ட பியாயி இறங்குன்னு இருக்காங்க. நேத்து எங்க ஊர்ல 3 பேய் இறங்கிட்டு. எத்தனை பேய்? 3 பேய் பஸ் ஸ்டாண்டுக்கு மேக்கோடியா. ஐயோ நான் ஓடியே போயிட்டேன். அப்படியா? பெண்ணை போல வடிவம் கொண்டு எம்பெருமா மாயக்கண்ணன் கோபாலக்கண்ணன் என் பெருமாள் நவநீத கண்ணன் அப்படியே வாராரு பாருங்க. சரி காட்டு வழி பாதையில ஆமாம் ஐயா. காட்டு வழி பாதையிலே ஒத்தையடி பாதையில வருகிறார். எப்படி வருவாராம் பாருங்க. அண்ணன் போல் நடை நடந்த ஆசாரமா கை வீசி. ஆமா ஆமா ஐயா என்ன அமைதி அமைதி எல்லாரும் அமைதி. ஒரு பெண்ணாகப்பட்டவள் எப்படி நடந்து போன தெரியுமா? எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்கம்மா. அடக்க ஒடுக்கமா தலை குனிந்து நடக்கணுமா? தலை குனிஞ்சு நடக்கணும். நல்ல கவனமா கட்டுக்க கொண்டாடிக்கன்னு சொல்லுங்க தம்பி. வீட்டுல பொம்பளை தலை குனிஞ்சு நடந்தாதான் வெளியில ஆம்பளை தலை நிமிர்ந்து நடக்க முடியும். ஆமா நடக்க முடியும். அதனால என்ன செய்யணும்? நான் தான் ஊருக்கு ஊருதான் சொல்லுவேன். ஆமா பெண்கள் நடக்கும் போது தலை குனிந்து நடக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, நல்லா கேளுங்க. பூமி குலுங்காம நடக்கணுமா? ஏன் பூமி குலும்பா நடக்கணும்? பூமியும் ஒரு பூமி நாச்சா, நம்மளும் ஒரு பெண்ணு அவரோட பெண்ணு. அப்ப நடக்கும் போது தாய்மார்கள் திட்டு திட்டு நடக்கப்படாது. கவிந்த தலை குனிந்து நடக்க வேண்டும். சில பேர் மாப்பிள்ளை மேல கோபத்துல திட்டு திட்டு நடப்பாங்க. அது வேற விஷயம். பொதுவா தம்பி ராஜா சொன்ன மாதிரி பெண்கள் ரோட்ல போகும்போது தலையை கவுந்து நடக்கணும். இவரு பேச்சை கேட்டுதான் இவரு வில்லுப்பாட்டை படிச்சு யூடியூப் சேனல்ல செல்லுல போட்டு விட்டுருக்காரு. என் வீட்டுக்காரி போன மாசம் செல்ல பாத்துட்டு மைனராஜா வில்லுப்பாட்டு படிக்காரு. அப்ப பெண்ணா பிறந்தவா ரோட்ல போகும்போது தலையை கவுந்துட்டு போனோம். அப்பதான் ஆம்பளைக்கு பவுஷு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அன்னைக்கு பாருங்க அரவிந்த் ஆஸ்பத்திரி போயிருந்தேன். திருநெல்வேலி ரோட்ல பைபாஸ் ரோட்ல போகும்போது நடு ரோட்ல என் வீட்டுக்காரி தலையை கவுந்துக்கிட்டே போனான். எதாலும் வந்து ஆடக்காரன் டப்புன்னு தட்டி போட்டான். சும்மா இருமைய சும்மா கிடையாது. என்னது பைத்தியம் அடிக்கிறது ஐயா? என்ன நான் பைபாஸ்ல ரோட்ல போகும்போது தலை குனிஞ்சு போச்சு. விவரமா சொல்லிக்கூட பெண்கள் பைபாஸ் ரோட்ல நடு ரோட்ல போகும்போது தலை கவுந்து போகக்கூடாது அப்படின்னு இது விவரமா சொல்லிருக்கணும். அப்படியா? இது மொட்டையா சொல்லிட்டாரு. பெண்கள் ரோட்ல போகும்போது தலையை கவுந்து போகணும்னு சொல்லிருக்காரு. அதாவது தாய்மார்கள் அப்படி தலை குனிஞ்சு போனோம்னா அப்ப எழுத்தல வரது கூட தெரியாமலா போனோம். அப்ப நடு ரோட்ல பைபாஸ்ல போகும்போது தலை வந்துட்டு போயிட்டா ஏத்தல ஆட்டக்காரன் டப்பு தட்டி போட்டான். எவ்வளவு செலவு? கொஞ்சம் விவரமா சொல்லி 8500 ரூபாய் செலவு. இப்ப நல்லா சோமாயிட்டு. ஆக பாருங்கன்னா எப்படி இந்த மோகினியானவள் அப்படி தலை குனிஞ்சு நடந்து வாரா. அப்படியே தலையை கவுந்து வாரா. எதுக்கு? அந்த அரக்கனை க்ளோஸ் பண்ண. கரெக்ட். அப்பதான் ஜாலியா முடிக்க முடியும். சரி, அரக்கனை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆமா அப்படி வருகிறாள் பாருங்கன்னா. எப்படி அப்படி வரக்கூடிய வேளையில ஆமா அந்த வல்லரக்கர் ஆற்றுதன் ஆகப்பட்டவனுக்கு முன்னாலே ஆமையா உச்சியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் தங்க நகை எல்லாம் போட்டு வரா. தங்க நகை எல்லாம் போட்டு வரா. யாரு? இந்த மோகினி பெண்ணு. பெண்ணா பிறந்தவா. அதாவதுன்னு சொல்ல கவனமா கேட்கணும். சொல்லுங்க. ஒரு மனிதனாகப்பட்டவன் சரி ஆளை பார்த்து மயங்கணும். அப்படி இல்லன்னா இல்ல அவ போட்டிருக்க நகையை பார்த்து மயங்கணும். நகையை பார்த்து மயங்கி பொத்துன்னு விழணும். சில ஆள் பார்த்து ஆளு சுமாரா இருந்தா அப்புறம் நகை நிறைய போட்டா கல்யாணம் முடிச்சுக்கிடுமா. கரெக்ட். உண்மைதானக்கா? இதான் உண்மை. அதான் ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஆடை உடையான் சபைக்கு அஞ்சா. சில ஆளு பாத்தீங்கன்னா நகை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம்பா, பொண்ணு நல்லா இருந்தா போதும், ஏய் இல்ல நல்ல பிள்ளை பார்த்து தாலி கட்டுவான் அப்படின்னு சொல்லுவான். கரெக்ட். சிலவன் அப்படி நினைக்க மாட்டான். ஏய் எவ்வளவு போடுவீங்க அதை சொல்லுங்க. ஆமா
எவ்வளவு பாடுதிய உண்மை இல்லையா? அத மாதிரி இந்த அரக்கனை மயக்கணும்னா, ஆமா இந்த அரக்கனை மயக்கணும்னா அழகான பெண்ணை போல வடிவெடுக்க வேண்டும், பெண்ணாக வடிவத்தை எடுக்க வேண்டும். அப்படி என்று சொல்லி போட்டு உச்சியில இருந்து உள்ளங்கால் வர தங்க நகைகளை எல்லாம் போட்டுவாரா. தங்க நகையெல்லாம் போடுகிறா இந்த பெண்ணா பிறந்தவா. எவ்வளவு நகையை போட்டுக்கா தெரியுமா? எவ்வளவு நகையா? நான் சொல்லுதேன் கரெக்டா எண்ணுவீங்களா? ஏ கிருஷ்ணமாரி, நான் சொல்லுதேன் கரெக்டா எண்ணு பாப்பி. கரெக்டா எண்ணுங்க பிரேஸ் உண்டு. அந்த மோகினி எவ்வளவு நகையெல்லாம் போடுறா சொல்லுதேன் கரெக்டா எண்ணுறீங்களா? சொல்லுங்க பாப்பா. நீ கரெக்டா எண்ணி சொன்னா பரிசு உண்டு பாப்பா. நகையத்தான் என்ன சொன்னேன், கரெக்டா எண்ணும். இஷ்டம் எண்ணிட்டு இன்னைக்கு அதான் சிக்கல். அதாவது நல்லா கவனமா கேளுங்க. நெத்தி சுட்டி நிலநாகம் ராக்கொடியா தாளம்பூவா காதில கம்மல்களா. காத்த எண்ண கூடாது. அந்த அம்மா காது ஒண்ணு கம்மல் ஒண்ணு, கம்மலை மட்டும் தான் எண்ணணும். கரெக்ட். அவ கழுத்தினில மாங்காய் மாலை மிளகு மாலை. அவ கழுத்தினில கழுத்து எண்ண கூடாது. கழுத்து ஒண்ணு சேர்த்து எண்ணியாச்சு. அதான் சிக்கலாகி போச்சு. ஆக இவ்வளவு நகையெல்லாம் போட்டு அப்படியே போட்டு என்னத்தை தான் நகை போட்டாலும் யாரும் போதுன்னு சொல்லுவாங்களா? கழுத்துல 1 கிலோ தங்கம் போட்டாலும் யாரும் போதுன்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த மோகினியானவள் இந்த அரக்கனை சோழி முடிக்கல அவ்வளவு நகையை போடுதா. இந்த அரக்கனை அழிக்கலாம் வந்து நிக்கா மோகினி. இன்னும் எப்பேற்பட்ட நகை தெரியுமா? எப்படி மழை ஓடி போயிட்டு இன்னைக்கு நம்ம பாட்டை கேட்டு அம்மா நிப்பாட்டி வச்சுட்டா. நம்ம மழையா நான் பாட்டு படிச்ச நல்லா கவனமா கட்டிடலாம். நாங்க கேட்டுக்கிட்டேதான் இருந்தோம். நீங்க படிச்ச பாட்ட எங்க பாட்டி ரெட்ட மூக்குத்தி போட்டிருக்காவோ. ஆமா, அவ மூக்கில வர மூக்குத்திய மாட்டினா மூக்குத்திய மூக்குல போட்டா புல்லாக்கு. ஆமா தம்பி, புல்லாக்கு நான் தெரியுமா? கொடாடிக்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் 23 வருஷமா கூட வில்லு பாட்டுக்கு வரேன். நான் தெரியாம இருப்பேன். சொல்லுங்க பாப்பா. சொல்ல எல்லாரும் செல்லுல பாஞ்சுக்கிடுங்க. கரெக்டா சொல்லணும். சொல்லட்டுமா? புண்ணாக்குன்னா தேங்காய் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, அட பாவமே மஞ்சள் புண்ணாக்கு. அண்ணாச்சி, காது குமிழ கேட்காதா? எங்க இருக்க வேண்டிய ஆளு பாளையங்கோட்டில அமெரிக்கா போக வேண்டிய ஆளு. ஐயா, நான் மூக்குல போடுற நகையை கேட்டேன் புல்லாக்கு. ஓ புல்லாக்கு. ஓ மை காடு. ஐ சி வாட் யூ மீன். ஓ பலாப்பழம். அப்படியா? ஐ டோன்ட் வெரி. ஓ புண்ணாக்கு இல்ல, புண்ணாக்கு இல்ல. என் காதுக்கு புண்ணாக்குன்னு கேட்டேன். அக்கா, உங்களுக்கு தெரியுமா புல்லாக்கு? தெரிஞ்ச யாராவது சொல்லுங்கம்மா. அது தெரிஞ்சா நான் ஏன் முத வரிசையில வந்து உட்கார்ந்துருக்கேன். தாய் சொல்லு. 8வது தாய் சொல்லுமா. பாப்பாட்ட கேக்க கிருஷ்ணமாரி இருந்த சொல்ல. இந்த விளையாட்டுக்கே வரல. இந்த விளையாட்டுக்கே வரல. நோ நோ நோ. காப்பி காலி ஆயிட்டு நினைக்கேன். உங்க காப்பி பார்த்தாலும் தெரியுதுல்ல. பார்த்தா காப்பி பார்த்தாலே தெரிஞ்சதுல. அதாவது தக்காளி சாதம் பங்கு வைக்கும் போது சரட்டுன்னு சத்தம் கேட்டுனா நம்ம சுதாரிச்சுக்கணும். கடைசி வரிசையில் நிக்கவேன். முன்னாடி ஓடி வந்துடணும். ஆப்ப சத்தம் கேக்கு அப்படின்னு படக்குன்னு முன்ன வந்துடணும். ஆமா, சரி சரி. நீ குடிக்கடா. சரி. ஆக ஆமா, இப்ப புல்லாக்குன்னா என்னன்னாக்க பாட்டி உங்களுக்கு தெரியுமா? அவ யோசிக்காவா? சரி, கரெக்டா கண்டுபிடிச்சவங்களும் சொல்றதுக்கு யோசிப்பாங்க. ஆமா, தப்பா இருக்குமோ? தம்பி நீ சொல்லு தம்பி. மூக்குல போடுற நகைக்கு பேர் தான் புல்லாக்கு. அப்படியா? இந்த பக்கம் போட்டா மூக்குத்தி. சரி. இந்த பக்கம் போட்டா மூக்குத்தி. ஆமா. இந்த நடுசுல குத்தி இந்த உதல கண்டு கிட்டு கிட்டுன்னு ஆடும். டைம்ஸ் மாதிரி அப்படியே. அதுக்கு பேர் தான் புல்லாக். என்ன பேரு? புல்லாக். எனக்கு வாயில வராது. அப்படியா? ஆமா. அந்த நகையை போட்டா நல்லா கேளுங்கம்மா, அழகா இருக்குமா? அந்த நகையை போடும்போது டைம்ஸ் மாதிரி மணி அடிக்கும். இந்த நகையெல்லாம் போட்டுக்கொண்டு ஆமா அப்படி நடந்து வரக்கூடிய வேளையில, ஆமா நீங்க சொல்ற மாதிரி புண்ணாக்கு கிடையாது. ஆமா, எனக்கு ஒரு டவுட். இந்த நகையெல்லாம் போட்டு சரி அப்படி நடந்து வரக்கூடிய வேளையில, ஆமா என்ன டவுட்? வேற ஒண்ணும் இல்ல. இந்த நகை போட்டா நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, வேணும்னா நாளைக்கு போய் எங்க வீட்டம்மாளுக்கு வாங்கி கொடுங்க. அப்படியா? போட்டு பாருங்க, நல்லா இருக்கும். யாருக்கே 5 குழு எடுத்து வச்சிருக்காங்க. குழுதான் அடைக்கும். விளையாட்சி குழுதான் அடைக்கும். சரி. ஆமா, தாய்மாரெல்லாம் எனக்கு ஜோரா கை தட்டணும். உங்க ஓட்டு போறா எனக்கு விடணும். இந்த நகை போட்டா நல்லா இருக்கும், பளிச்சுன்னு இருக்குன்னு சொன்னீங்களே. ஆமா. சளி பிடிச்சா என்ன செய்யணும்? ஜோரா கை தட்டு. எனக்கு கை தட்டுங்க. ஆமா, நான் எப்படி ஐடியா உள்ளவன். சளி பிடிச்சா புல்லாக்கு கையில வந்துரும். சளி பிடிச்சா என்ன செய்யணும்? இந்த நகையை கொண்டு ஆசாட்டை கொண்டு வித்துறணும். அடப்பாமே, இந்த நகையெல்லாம் போட்டுக்கொண்டு வருகிறாள் மோகினி. ஆமா. அவ கால்ல போட்டு கொலுசு சத்தம் எப்படி கேக்குதான்? கொலுசு சத்தம் எப்படி கேட்கும்? மோகினி கால்ல போட்டுக்கூடிய கொலுசு சத்தம்
சரி சரி அல்லனே கரெக்ட். செலக்கு செலக்கு சரிகி செல்ல சலக்கு சலக்கு ஐயப்பா அதுக்குன்னா கரெக்டா அடிப்பான். சல்லு சல்லுன்னு சத்தம் கேட்கல, அதே அப்பா ஜல் ஜல்லுன்னு கேட்டுச்சான். ஜல்லு சல்லுன்னு கேட்க. ஆமா, நீங்க சல்லு சல்லுங்க ஆமா வள்ளு வள்ளுங்க. ஜல் ஜல்னு சத்தம் கேட்ட உடனே சரி என்னாச்சு பாருங்க. என்னாச்சு? அப்படியாக இருக்கக்கூடிய வேளையில இந்த வெள்ளரக்கம் காதுல கேட்டு ஆமா பெண்ணை கண்டு பக்கத்துல வந்துட்டான். அப்படியே பையன் வாடா. அடாடாடாடாடா, இந்த காட்டுக்குள்ள இவ்வளவு நகையெல்லாம் போட்டு வந்து நிக்காள, இவ்வளவு நகையை போட்டு வந்து நிக்காளே. இவ எவ்வாடா எந்த ஊருக்கு இருப்பா? எந்த ஒரு தெரியல. என்ன அழகாங்க பாரு, அவ நட்டை அழகும் உட்டை அழகும். அதே அப்பா பின்னீர் பட்டுக்க சடை அழகும். பாத்துட்டா கங்கு கவுட்டைக்குள்ள தலைய விட்டுறாத. ஆமாப்பா என்னாச்சு? ஆக சரி என்ன பதில, நம்ம எந்த ஊருக்கு வில்லுப்பாட்டுக்கு போனாலும் தூங்கவே மாட்டாங்க யாரும். சரியா நாங்க ஆமா, தூங்க விட நாங்க மாட்டோம். எந்த கோயிலுக்கு நாங்க வில்லுப்பாட்டுனாலும் போனாங்க தான், சரி ஒரு ஆளுக்குள்ள உறங்க விட மாட்டாங்க. நாங்க தூங்க விட மாட்டோம். ஆமா. ஆக இந்த மோகினி அருகாக வந்து வல்லரக்கம் கேட்டானா, அம்மா பெண்ணே மோகினி, ஆமாம்மா உனக்கு எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் அம்மா, இந்த தேசமம்மா எந்த ஊரு எந்த தேசம் எந்த தேசம் அம்மா, இந்த தேசமம்மா எங்கிருந்து இங்கே வந்தா இங்கே வந்தாயம்மா, எங்கிருந்து இங்கே வந்தா இங்கே வந்தாயம்மா. எம்மா ஏ மோகினி, உனக்கு எந்த ஊரு எந்த தேசம், நீ எங்க இருந்து எங்க வந்தம்மா அப்படின்னு கேட்டோன்னு மோகினி பார்த்துட்டா, நம்மள பெண்ணென்று நினைத்து கொண்டான். நம்மள பெருமாளுன்னு நினைக்கலையே. இவனை கொல்றதுக்கு இதுதான் சரியான சமயம். இதுக்கெல்லாம் இப்போ இங்க ஆப்பு வைக்கணும். ஏன்னா இவன் போட்ட நகையை கண்டு மயங்கிட்டான். அவன் அவன் வல்லருக்க மயங்கி நிக்கிறான். இன்னொரு விஷயம் தெரியுமா, என்ன விஷயம்? நல்லா கவனமா கேட்கணும். சரி எவ்வளவுதான் உடம்பு பூரா நகையை போட்டாலும், 1 கிலோ தங்கத்தை கொண்டு கழுத்துல போட்டாலும், உடம்பு பூரா நகையை போட்டாலும், ஒரே ஒரு நகை இருந்தா தான் பார்க்க லட்சணமா இருக்கும். அதுதான் ஸ்டெப்பு மாலை. இல்ல அப்ப நெக்லஸ். நக்லஸ் எல்லாம் இல்ல. எவ்வளவு நகை உடம்பு பூரா போட்டாலும் ஒரே ஒரு நகை வந்து உடம்புல அது இருந்தா தான் அது அழகு. அப்ப ஒத்த செயின் லாங் செயின். பாப்பா நீ சொல்லு பாப்பா. எவ்வளவு நகை போட்டா எவ்வளவு நகை இருந்தாலும் அந்த ஒரு நகை இருந்தா தான் பார்க்க அழகு. கயிறு இல்லக்கா, இல்ல அவ சொல்ல மஞ்சக்கயிறு. தாலி கட்டாதவங்களுக்கு தான் மஞ்சக்கயிறு, தாலி கட்டாத பிள்ளை என்ன செய்யும்? நீங்க சொல்றது சரிதானே. இப்ப இந்த சடங்கான பிள்ளைக்கு அப்ப கயிறு படம் நல்லா இருக்குமோ? அப்போ சரி எவ்வளவுதான் உடம்பு பூரா நகை போட்டாலும் நல்லா கேளுங்க, ஒரே ஒரு நகை இருந்தா தான் பார்க்க அழகா இருக்கு. அது என்ன நகை தெரியுமா? என்ன நகை? புன்னகை. சவால். எப்படி புன்னகை. நம்ம எவ்வளவுதான் தங்கத்தை அள்ளி போட்டாலும் முகத்துல வந்து அந்த நகை புன்னகை இருந்தா தான் ஆமா பார்க்க நல்லா இருக்கும். பெண்கள் முகத்துல சிரிப்பு இருந்தா தான் சீதை வீட்டுக்கு வருவா. நகை பூரா மழை எவ்வளவு போட்டாலும் மூஞ்சி நல்லா இருக்கும். ஆமா சிரிச்சு இருந்தா தான் சீதை வீட்டுக்கு வருவா. பார்த்தா இந்த வளரக்க பெண்ணை கண்ணால கண்டு ஆமா என்ன என்று கேட்ட உடனே, எப்படி அடியே பெண்ணே, ஓ ஓ நீ என்னோடு வருவாயானால் பார்த்தம்மா டிவி தட்டுறதம்மா டிவி தட்டுறதாய் அப்படின்னு சொன்ன உடனே, எப்படி நான் எதுக்கு தட்டுறதுன்னு சொன்னோம்னா, நம்ம வில்லுப்பாட்டை கேட்டு குனிஞ்சுதான் நடக்கணும்னு சொல்லி குனிஞ்சு தந்து முட்டிட கூடாது. அதுதான பிறகு இந்த பெண்கள் தலை குனிஞ்சுதான் நடக்கணும் ஆமா அப்படின்னு சொல்லி ஸ்டாண்ட தட்டுற கூடாது. இருபை முட்டிடக்கூடாது. யூடியூப்ல பெண்ணை கண்ணாலை கண்டா சரி மதி மயங்கினா, மயங்கினா. நான் என்னை கல்யாணம் முடித்துக் கொள்வதற்கு உனக்கு சம்மதமா ஆமா மையா ஆசை கொண்டு கேட்கிறா. எப்படி பார்த்தால் மோகினி, சரி நான் உன்னை திருமணம் முடிக்க வேண்டுமானால் ஆமா நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். சத்தியமா நான் என்ன சத்தியம்? உன்னுடைய ஆள் காட்டி விரலை கொண்டு ஆமா உன் தலையணி 3 தடவை சுத்தி, தலைய 3 நேரம் சுத்தி, சூ மந்திரகாளி ஓ மந்திரகாளி சூ மந்திரகாளி ஆமா அது யாருமே தலை சுத்தியாச்சு. சூ மந்திரகாளின்னு சொல்லி 4 தடவை தலை சுத்தி, சரி 3 தடவை தலை சுத்தி, சுத்தி அம்மா மோகினி, அம்மா மோகினி உன்னை தவிர இனிமே நான் எந்த பெண்ணை ஏத்து பார்க்க மாட்டேன், 7 எடுத்து கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ நெத்தியில கைய வச்சு சத்தியம் பண்ணணும். ஒரு சத்தியம் பண்ணணும். அப்படி சத்தியம் பண்ணா நான் இவ்வளவு போட்டிருக்க நகையோடு ஆமா அப்படியே நான் உன் கூட வந்துருந்தேன். வா எப்படி இருக்கு மயக்கம் என்ன? இப்ப 10 நிமிஷத்துல மயங்கிருவேன். உனக்கு டிக்கெட் போட்டாச்சு, அந்த அரக்கங்கிட்ட பாஸ்போர்ட் போட்டாச்சு. எங்க அக்காளுக்கு சிரிப்ப பாருங்க. ஏ அப்பா, என்ன 2 பல்லுதான் போயிட்டு, அத பத்தி ஒண்ணு இல்லையா? ஆனாலும் நீங்க சிரிக்க அழகே அழகுதாங்க. வாய் விட்டு சிரிச்சா நோயே வராது. தம்பி என்னப்பா நீ, அதாவது சரி இந்த அழகை கண்ணால கண்ட வல்லரக்க வாங்கின வரத்தையே மறந்துட்டான். வரதே மறந்துட்டா அந்த வருஷக்கிட்ட வல்லரக்க. என்ன கண்டா?
பெண்ணை கண்டான் மதி இழந்தான் வந்திருப்பது பெண் என்று நினைத்தான் பெருமாள் நினைக்கல வந்திருப்பது பெண்ணா மங்கை என்று நினைச்சா மாயா கிருஷ்ணன் வந்திருக்கேன்னு நினைக்கலையே. பேருவான் ஒரு 7 நிமிஷம் டயம் இருக்கு. அங்கிருந்து மேல வந்து கூப்பிட்டுட்டே நிக்கான். வா 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 பேருவான். போன வாரம் இப்படிதான் தண்ணி தாமரை கை நீட்டினேன். செட்டுக்கார ஒரு பாடல தந்துட்டாரு. ஆமா கடைசி பார்க்க ஓமத்திரம் அவருக்கு காலையில இருந்து வயிற்று வலிக்குன்னு சொல்லி ஓமத்திரம் குடிச்சிட்டு இருந்திருக்காரு. சரி நான் தண்ணி தாக மறக்கணும் நினைச்சு தாங்கன்னு கை நிட்டினேன். படக்குன்னு ஒரு பாட்டில இருந்தாரு குடிச்சிட்டேன். சரி ஆனா நமக்கு இது நல்ல தண்ணி. ஆமா மினரல் வாட்டர் உடம்புக்கு ஆரோக்கியம். ஆக சரி பெண்ணை கண்ணால கண்டு மதி இழந்து உன் தலைய 3 தரம் சுத்தி உன் நெத்தில கை வைக்க சொன்னான். சரி பார்த்தா வல்லரக்கேன். ஆமா வாங்கின வரத்தை மறந்து போனா. அப்படியே மறந்து விட்டான். உனக்காக ஒரு சத்தியம் இல்ல. உனக்கு 1000 சத்தியம் பண்ணுவேன். உன்னுடைய அழகுக்காக 10 கொட்டாய் விட்டியாருல. மணி 2:10. தூக்கம் வர ஆளுகளுக்கு ஒரு கேள்வி. ஆமா இப்ப உங்களுக்கு தூக்கமே வராது. சரி நல்லா கவனமா கேட்கணும். இப்ப இந்த கேள்வி உங்களுக்கு தான். யாருக்கும் தூக்கம் வரக்கூடாது. சரி அதாவது காலையிலே பூக்கக்கூடிய பூ என்ன பூ? யாரு குசுபா? அது யாரு? குசுபு பேரம் பத்தி எடுத்தாச்சம்மா. என்னம்மா காலையிலே பூக்கக்கூடிய பூ என்ன பூ? யாரு? பல்பா? அது யாரு? சிரிப்பா? என் வீட்டுக்காரெல்லாம் சிரிச்சு 18 வருஷம் ஆச்சுமா. குடும்பம் குத்து மதிப்பா ஓடுது. எத்தனை பூ இருக்கு? மல்லிகைப்பூ இருக்கு, செவந்தி பூ இருக்கு, பிச்சு பூ இருக்கு, கனகாமரம் இருக்கு, வாடாமல்லி இருக்கு, சூடாமல்லி இருக்கு. ஆமா காலையிலே பூக்கக்கூடிய பூ என்ன பூ? இந்த அக்கா விட தெரிஞ்சு நீங்க கரெக்டா வராங்க. வழிமுட்டையா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டீங்க. என்ன பூ? என்ன பூ? அல்லின்னா என்னது? மல்லிப்பூவா அல்லிப்பூவா? அப்படியா அப்படியா? ஆனா அக்கா சொன்னது தப்பு. கொஞ்சம் தப்பு. ஒரு பாட்டே இருக்கு, பழைய பாட்டு. இந்த பாட்டுல வரும் பாருங்க. காலையில் மலரும் காலையில் மலரும் தாமரை பூ அந்த கருக்களில் மலரும். நான் பாட்டை தான் படிப்பேன். பூ நீங்க தான் சொல்லணும். கருக்கல்ல மலருது. அப்போ காலையில பூக்கிற பூ எல்லாரும் வீட்டுல இருக்கக்கூடிய பூ என்ன பூ? செருப்பு. சாரதி செருப்பு இருப்பான். அப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் செருப்பே போட மாட்டேன். அவன் சொல்லு தப்பு. நீங்க சொல்லுங்க. எல்லாரும் கலகலமா தூக்கமே வராது உங்களுக்கு. இப்போ எல்லாரும் வீட்டுல இருக்கக்கூடிய பூ என்ன பூ? யோசிக்க. அன்பா? அன்பு இல்லாம எத்தனை குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு உலகத்துல? புருஷன் கொண்டாட்டி பேசாம எத்தனை வீட்டுல இருக்காங்க? அன்பு கிடையாது. நான் பூவை கேட்கேன். அவ சிரிப்புங்கவா? என் வீட்டுக்காரி சிரிச்சு 18 வருஷம் ஆச்சு. எல்லாரும் வீட்டுல இருக்கக்கூடிய பூ என்ன பூ? சொல்லுங்க அக்கா. என்ன செய்வோ? ஒரு கேள்வி கூட நம்மளால பேர் சொல்ல முடியலையா? போட்டதா? நீ எவ்வளவு போட்டா குடிப்போம். நீங்க பிரியா இருந்தா நானே குடிப்போம். குடிக்க மாட்டான். வீட்டுக்கு கொண்டு போயிருவேன். எல்லாரும் வீட்டுல இருக்கக்கூடிய பூ என்ன பூ? சொல்லு. என்ன பூ? சொல்லுங்க. பாப்பா தெரியுமா? தப்பா? தாய்மாரெல்லாம் டக்குன்னு சொல்லிடலாம். சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். இந்த கேள்விக்கு சரியாக பதில் சொல்லுவவர்களுக்கு ஒரு அப்பள பொரி 50 ரூபாய் பரிசு. 50 ரூபா நிசமத்தான். அதான் நீங்க பறக்க முழிக்கும் போது பாத்துக்கீங்க. சரி, 50 ரூபாய் கொடுத்துருவோம். எல்லாரும் வீட்டுல இருக்கக்கூடிய பூ என்ன பூ? செல்லுல அடிச்சு பாருங்க வந்துடும். அக்கா மல்லிகை பூ சொல்லுமான்னு பாக்க. அப்ப ரோஜா பூ சொல்லலான்னு பாக்கலாம். இல்ல அப்ப ஒண்ணுமே சொல்லக்கூடாது. ஏக்கா உங்களுக்கு உப்பு கூட கை மாத்துவாங்க போவாங்க. என்னப்பா இன்னைக்கு நீங்க கண்டுபிடிக்காம விட போறது கிடையாது. அவங்க சொல்றாங்க பருப்புங்காங்க. பருப்புலாம் அப்பப்போ 50 பருப்பு 100 பருப்பு வாங்குறோம். அண்ணாச்சி 2 அண்ணாச்சியும் செவுத்துல ஜாங்கிட்டு யோசிக்காங்க. நம்ம என்னத்த சொல்லுவோம்னு பாக்கலாம். நம்ம சொல்லிடுவோமா? சரி. ஆமா. என்ன பூவே? 50 ரூபாய் பரிசு. 50 ரூபாய் நம்ம பையில வச்சு நம்ம கொடுத்து சொல்லிடும்டா. தெரியல, நாங்க பொறுத்து சொல்லுவோம். சரி, அரக்கண கொள்ளண்டி இருக்கு. ஆமா. அதனால நாங்க இப்போ உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் டைம். சொல்லுங்க. நீங்க கண்டுபிடிக்க வந்தாக்க தூக்கம்லாம் போயிட்டு பத்தியா? எனக்கு தெரியும். தூக்கத்தை வாக்கியதுக்கு தான் இந்த கேள்வி. கரெக்ட்.
நான் 10 நிமிஷம் கழிச்சு நான் சொல்லுவேன். அதுக்கு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா 50 ரூபாய் தருவேன். இதான் நாங்க சொல்லுவோம். அந்த பெண்ணை கண்டு மயங்கினான் வெள்ளரக்கர் ஆச்சுதன். வாங்கின வரத்தை மறந்தான். சரி. ஆள்காட்டி விரலை 3 தடவை சுற்றினான் பாருங்க. நெற்றியிலே கைய வைத்தான். அப்படி கைய வைக்கக்கூடிய வேளையில ஐயா அரக்கனோட தலையதுதான். அரக்கனோட தலையதுதான். தீ பிடித்து எரியுதப்பா. வான வேறும் மறைய வேறும் வெண்குளவை பாடி வர அரக்கனோட தலையதுதான். அவளை தீ பிடித்து அங்கே எரியும் போது அரக்கன் தலையானது அப்படி எரிந்து சாம்பலாகி போனான். அரக்கனை கொன்று போட்டு ஆண்டவன் சிவபெருமானிடத்திலே வந்தார். உரத்தை சொன்னார். எப்படி சொன்னார்? அந்த அரக்கனை கொன்ற பெண் சொருபத்தை ஆண்டவன் சிவபெருமான் கண்டார். பெண்ணை கண்ணாலே கண்டு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் பாருங்க வந்திருப்பது பெருமாள் என்று தெரியாமல் ஓடி போய் ஆவுச்சை அணைத்துக் கொண்டார். அப்படி அரண்டு ஒன்று சேர கண்ணனோடு சிவனும் சேர அந்த நல்ல வேளையில அரியும் அரணும் ஒண்ணு சேர அரிகர புத்திரனார் நீ யாரு வந்து பிறக்க போறான்? 7 மலை காவுக்குள்ள எல்லாருக்கும் பெரியவர் தான். அவர் கையதிலே பிறந்ததினால் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் எம்பெருமாளை எப்படி ஆவுச்சத்தை அணைத்துக் கொள்ள ஆண்டவனா சிவபெருமானுக்கும் பெருமாளுக்கும் அரியரணு ஒண்ணு சேர ஆரிகர புத்திரன் ஐயனார் சொரிமுத்த ஐயனார் வந்து பிறந்தாரே.